அனைவரை கட்டுப்படுத்துவது இல்லாட்டா ஒரு கொண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிறது தான் கட்டுப்படுத்துன்னு சொல்லப்படுகிறது. மற்றும் சர்வதேச வியாபார கொள்கைகள், ஏற்றுமதி இறக்குமதி. இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், 77ஆம் ஆண்டுக்கு முதல் மூடிய பொருளாதாரம் இருந்தது. 77ஆம் ஆண்டுக்கு பிறகு திறந்த பொருளாதார கொள்கை வந்த பிறகு கூடுதலான இறக்குமதிகள் உள்ளன, ஏற்றுமதிகள் உள்ளன. அவை அந்த கட்டுப்பாட்டு முறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன மாதிரி முகாமைத்துவப்படுத்துறதுதான் இந்த பேரின பொருளியல் முகாமைத்துவம் என்பது சொல்லுகின்றது. பேரின பொருளியல் தொழிற்பாடுன்றது தான் நாங்கள் அன்றைக்கு பார்த்துட்டு விட்ட நாங்கள். அதாவது இதுவே உற்பத்தி, நுகர்வு, முதலீடு, சேமிப்பு, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி என்பவற்றுக்கிடையேயான தொடர்பை காட்டுகின்றது. இது உற்பத்தி, நுகர்வு, முதலீடு, சேமிப்பு, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி என்பவற்றுக்கிடையான தொடர்பை காட்டுகின்றது. பொருளாதாரத்தில் இந்த ஒவ்வொரு துறைக்கும் இடையான நெருங்கிய தொடர்புகள் உள்ளன. அப்ப நீங்கள் கவனிச்சு பாருங்க, உற்பத்தி என்ற என்ன? ஒரு நாட்டில் உற்பத்தி செய்கிறது. உற்பத்தி செய்வதற்கு நுகரணும், நுகராமல் உற்பத்தி செய்து பிரயோசனம் இல்லை. அப்ப இந்த உற்பத்தி செய்வதற்காக முதலீடு செய்ய வேண்டி இருக்கின்றது. அவை முதலீடுன்றதும் முக்கியமான கருதுகோள். அந்த முதலீடு செய்வதற்கு பணம் தேவைப்படுகின்றது. முயற்சியாளரிடம் ஒரு முதலீடை, ஒரு உற்பத்தி செய்வதற்கான ஒரு தொழிற்சாலையை போடுவதற்கு முதலுக்கு பணம் இல்லை என்று சொன்னால் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. உதாரணமாக நிதி கம்பெனிகள், நிதி சந்தைகள், வங்கிகள்கிட்ட இருந்து கடன் வேண்டேக்க, நிதி சந்தையிலிருந்து கடன் வேண்டேக்க, அந்த நிதி சந்தைகளுக்குரிய காசு எங்கிருந்து வருகின்றது? நுகர்வோரின் வைப்புகளில் இருந்து. நுகர்வோரின் வைப்புகளில் இருந்து நிதி சந்தைக்கு காசு வருகின்றது என்றால் அதைத்தான் நாங்கள் சேமிப்பு என்று சொல்லுவோம். நுகர்வோர் சேமிக்கின்றபடியாத்தான் அது வங்கியில வைப்பு செய்யப்படுகிறது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பு. அப்ப இறக்குமதி செய்கின்றோம், நிறைய பொருட்களை இலங்கை இறக்குமதி செய்கின்றது. இலங்கை உதாரணமா நாங்கள் எடுத்துக்கொண்டா ஏற்றுமதி என்பதும் இருக்கின்றது. அப்ப இதுகள் எல்லாத்துக்கும் இடையான தொடர்பை காட்டுறதுதான் இந்த தொழிற்பாடு, பேரின பொருளியல் தொழிற்பாடு. இந்த தொழிற்பாடுகளுடன் இணைந்த துறையினரை பேரின பொருளியல் முகவர்கள், அதாவது மேக்ரோ எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அவர்கள் வீட்டு துறையினர், உற்பத்தி துறையினர், அரசாங்க துறையினர் மற்றும் வெளிநாட்டு துறையினர் என்று பல வகைப்படுவர். அதாவது நாங்கள் பார்த்துக்கொள்வோம், வீட்டு துறையினர், உற்பத்தி துறையினர், ஹவுஸ் ஹோல்ட் செக்டர், ப்ரொடக்ஷன் செக்டர் இல்லாட்டா ப்ரொடியூசர் செக்டர், கவர்மெண்ட் செக்டர், ஃபாரின் செக்டர் என்று 4 வகையாக இதை பிரித்துக் கொள்கின்றோம். இந்த பேரின தொழிற்பாடானது இந்த முகவர்களுக்கு இடையேயான தொடர்புகள் மற்றும் சேர்க்கைகளை கொண்டுதான் செயற்படுத்தப்படுகின்றது. முகவர்களுக்கு இடையேயான தொடர்புகளை கொண்டுதான் செயற்படுத்தப்படுகின்றது. வீட்டுத்துறையினர். அப்ப முதலாவது நாங்கள் பார்ப்போம் வீட்டுத்துறையினர். வீட்டுத்துறையினர் ஒரு பொதுவான வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட நுகர்வோர் தமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செயற்படுகின்றனர். அவர்களின் பேரின பொருளாதார செயற்பாட்டுக்கான பங்களிப்புகள் பின்வருமாறு அமைகின்றது. உற்பத்தி துறையினருக்கான உற்பத்தி காரணிகளை வழங்குபவர்களாக உள்ளனர். நுகர்வதில் பிரதான பங்கை வகிப்பதுடன் சேமிப்பிலும் பிரதான பங்கை ஆற்றினர். நீங்க கவனிச்சுக் கொள்ளுங்க, வீட்டுத்துறையினர் உற்பத்தி துறையினருக்கான உற்பத்தி காரணிகளை வழங்குகின்றனர். உற்பத்தி காரணிகள் என்று நாங்கள் என்ன சொல்றோம்? திரும்ப நான் சொல்றேன், நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அப்ப இந்த வீட்டுத்துறையில இருந்துதான் நிலம் என்றது வாடகைக்கு விடப்படுகின்றது. அப்ப அந்த காரணி வருமானம் வாடகை. அப்ப வீட்டுத்துறையினர் தான் வேலை செய்ய போயினோம். வேலை செய்ய போறவர்கள் உழைப்பை கொடுத்து போட்டு ஊதியத்தை எடுக்கினோம். வீட்டுத்துறையினர் தான் முதலீடும் செய்வினோம். அதுல சில பேரை தான் உற்பத்தி துறைக்கு போயினோம். அதே சமயம் இந்த வீட்டுத்துறையினர் தான் சேமிப்பையும் செய்கின்றனர். நிதி சந்தையில சேமிப்பை செய்து அதனூடாக முதலீட்டுக்கு உதவி செய்யும். உற்பத்தி துறையினர் என்றது, ப்ரொடக்ஷன் செக்டர்ன்றது, இந்த துறையினரே சந்தைக்கு உற்பத்தி பொருட்களையும் சேவைகளையும் வழங்குகின்றனர். அப்ப உற்பத்தி பொருட்களையும் சேவைகளையும் வழங்குவது இந்த வீட்டுத்துறையினர் தான், உற்பத்தி துறையினர். இங்கு தனியார் மற்றும் அரசாங்க துறையினரும் உள்ளடங்குகின்றனர்.
அப்ப அந்த ப்ரொடக்ஷன் செக்டர்ன்றது ரெண்டு விதமாக பிரிகின்றது. தனியார் மற்றும் அரசாங்க துறை ரெண்டு விதமா இருக்கு. அப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் நாங்க எடுத்துக்கொண்ட அரசாங்க துறையால உற்பத்திகள் ஏற்பட்டு ஒரு கட்டத்துல அரசாங்கத்தால முடியாமல் போகும் பட்சத்தில் தனியார் உதவி தேவை பொருளாதார அபிவிருத்திக்கு நினைச்ச நேரம் 1977ஆம் ஆண்டு பொருளாதாரம் சுதந்திரமாக திறந்து விடப்படுகின்றது. அதன் பின்பு நிறைய தனியார் முதலீடுகள் இங்கு வந்தன. இது தனியுடைமை, பங்குடைமை, வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், திணைக்களங்கள். அப்ப தனியுடைமையாக தனியார் துறை இருக்கும், பங்குடைமையாகவும் தனியார் துறை இருக்கும், வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளாயும் தனியார் துறை இருக்கும், திணைக்களங்கள் மற்றும் அரச கூட்டு தாபனங்கள் அரசாங்கத்துறையிட்ட இருக்கும். ஆனா இப்ப நாங்கள் பார்க்கலாம், இந்த அரசாங்கத்துறை சில கம்பெனிகள் அரசாங்க கம்பெனியும் சில உருவாக்கி போட்டிருக்கின்றன. உதாரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒரு கம்பெனி, அது அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி. அதே மாதிரி பங்குடைமையிலையும் அரசாங்கம் சில நேரங்களில் தனியாரோட கூட்டி சேர்ந்து பங்குடைமை முயற்சிகளில் ஈடுபடுகின்றது. ஸ்ரீலங்கா டெலிகாம் என்று சொல்றது இப்போ கம்பெனியா போய்விட்டது, வரையறுக்கப்பட்ட கம்பெனி. அதுல 50% கூடுதலான பங்கு வைத்திருப்பது அரசாங்கம். அப்ப அரசாங்கம் வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் ரூபத்திலேயும் இருக்கின்றது, பங்குடைமை ரூபத்திலேயும் முதலீட்டு செய்து இருக்கின்றது. அப்ப பேரின பொருளியலில் இவர்கள் எதை எந்த அளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றனர். அதே சமயம் அவர்கள் முதலீட்டு நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகின்றனர். ஆகவே அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது அரசாங்க துறை. அரசாங்க துறையை பொறுத்த மட்டும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டல். அப்ப அன்றைக்கு நான் இதை பற்றி சொன்னேன்னா, நாட்டில சட்டம் ஒழுங்கை அதுகளை நிலைநாட்டுறது, தேசிய பாதுகாப்பு வழங்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரஜையும் பயப்படாமல், பயமில்லாமல் அந்த சமூகத்துல வாழும். அப்பதான் அந்த நாட்டில் அமைதி இருக்கும். அமைதி இருந்தால் தான் பொருளாதார வளர்ச்சி இருக்கும். வளர்ச்சி, பொருளாதார உறுதிப்பாடு எல்லாம் அமைந்து காணப்படுவது தேசிய பாதுகாப்பு சரியா இருக்கும். நாட்டுக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டல். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தான் இந்த போலீஸ் என்று சொல்லப்படுகின்ற போலீசார் மூலமாக அது நடக்கப்படுகின்றது. தேசிய பாதுகாப்பு என்பது அதனுடைய ஒரு அடுத்த டைமென்ஷன், பரிணாமம். கட்டமைப்பு வசதிகளை வழங்குதல். அப்ப தேவையான கட்டமைப்பு வசதிகளை வழங்கணும். போக்குவரத்து வசதிகளை வழங்கணும். உதாரணமா இப்ப கண்டெய்னர்ஸ் சிலதான் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகின்றன. அந்த கண்டெய்னர்ஸை கொண்டு வரக்கூடிய வகையில ரோட்டுகள் இருக்கும், துறைமுக வசதி இருக்கணும். துறைமுகத்துல ஈஸியா அந்த கண்டெய்னர்களை ஏற்றி இறக்குற வசதிகள் நிறைய இருக்கணும். இதற்கான பணத்தேவையை அரசாங்கம் வீட்டுத்துறையினரிடம் இருந்தும் உற்பத்தி துறையினரிடமிருந்தும் பரிப்பணமாக பெற்றுக்கொள்கின்றது. அப்ப அரசாங்கத்துக்கு இந்த பணம் எங்கிருந்து வருகின்றது என்று சொன்னால் வீட்டுத்துறையினரிடம் இருந்து வருகின்றது. அதே சமயம் உற்பத்தி துறையினரிடமிருந்தும் பரிப்பணமாக பெற்றுக்கொள்கின்றது. அப்ப வெளிநாட்டு துறையினர். அப்ப இந்த வெளிநாட்டு துறையினர் நாங்கள் சொல்றது என்னன்னு சொன்னா, இப்ப இவ்வளவு நாளும் நாங்கள் உற்பத்தி அதுகளை ஒரு நாட்டுக்குள்ளதான் பார்த்தோம். பொருட்களை இறக்குமதி செய்யும் பொழுது வெளிநாட்டு பொருட்கள் உள்நாட்டுக்குள்ள வருது. அதே மாதிரி நாங்கள் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் பொழுது இங்கே உள்ள பொருட்கள் வெளிநாட்டுக்கு போகின்றது. அப்ப அப்படி போகும் பொழுது நாங்கள் இறக்குமதி ஏற்றுமதி என்று சொல்லுகின்றோம். இறக்குமதி ஏற்றுமதி வெளிநாட்டு துறையினர் என்று சொல்லி அதையும் நாங்கள் சம்பந்தப்படுத்துகிறோம். அப்ப இங்க நாங்கள் இப்ப இந்த ஒவ்வொரு துறையினரையும் மொத்தமாக எல்லா துறையினரும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்கனமி சுற்றத்தை நாங்க பார்க்க போறோம். அதை பார்க்க முதல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்ப்போம். போன முறை நான் இதை பற்றி நாங்கள் கதைச்சினாங்க, என்றாலும் ஒரு சுருக்கமாக இதை நான் சொல்லிக்கொண்டு போகின்றேன். அதுக்கு முதல் பேரின பொருளாதாரத்தின் சமநிலையை நாங்கள் பார்த்துக் கொள்ளுவோம். அப்ப இத 4 மாறிகள் உள்ளன. அதுல முதலாவது மொத்த கேள்வி, அக்ரிகேட் டிமாண்ட்னு சொல்வாரு, இல்லாட்டா மொத்த செலவு, அக்ரிகேட் எக்ஸ்பெண்டிச்சர், அதை இ என்று சொல்லிக் கொள்வோம். மொத்த நிரம்பல், அக்ரிகேட் சப்ளை அல்லது மொத்த வருமானம், அக்ரிகேட் இன்கம், y. மீள் பெறுவனவுகள், பெறுவனவுகளில பெறுவனவுகள் திருத்திக் கொள்ளுங்க, மீள் பெறுவனவுகளின் கசிவுகள், அதை w என்று சொல்லுவோம், வேஸ்டேஜ். உட்செலுத்தல்கள் அல்லது உட்பாய்ச்சல்கள், அதை ஜே என்று சொல்லுவோம்.
அப்ப மொத்த கேள்வி அல்லது மொத்த செலவினம் என்பது என்ன? ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் அல்லது குறிக்கப்பட்ட காலத்தில் காணப்படும் பொருட்கள் சேவைகளுக்கான மொத்த கேள்வியே இதுவாகும். வேறு வகையில் கூறுவதானால் பேரின பொருளாதார முகவர்களினால் வீட்டுத்துறையினர், வியாபார நிறுவனங்கள், அரசாங்கம் மற்றும் வெளிநாட்டு காரணிகளினால் கொள்வனவு செய்யப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மொத்த தொகை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அக்ரிகேட் டிமாண்ட் மொத்த கேள்வி என்று சொல்லப்படுகின்றது. அப்போ ஒட்டு மொத்தமா எல்லாராலும் பொருட்கள் சேவைகள் மீது எழுப்பப்படும் கேள்வியை நாங்கள் மொத்த கேள்வி என்று சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப இந்த மொத்த கேள்வியானது என்னென்று ஏற்படுகின்றது? நுகர்வு, முதலீடு, அரசாங்கம், செலவினங்கள், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி என்பவற்றினால் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப மொத்த கேள்வி என்பது சி கன்சம்ஷன் பிளஸ் ஐ இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ஜி அரசாங்க செலவு. இந்த மூன்றும் தான் மொத்த கேள்வி. அது தவிர ஒரு திறந்த பொருளாதாரத்திலே, அதாவது வெளிநாட்டு துறையினரை நாங்கள் சம்பந்தப்படுத்தினோம் என்றால் இந்த மொத்த கேள்வி என்பது இல்லாட்டா மொத்த செலவினம் என்பது கன்சம்ஷன் நுகர்வு சக இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு சக அரசாங்க செலவு ஜி சக ஏற்றுமதி சக இறக்குமதி அதனுடைய தேறிய பெறுமதியை நாங்கள் அதில் கூட்டினா எங்களுக்கு முழு அளவிலான மொத்த கேள்வியும் பெறப்படுகின்றது. மொத்த நிரம்பல் அல்லது மொத்த வருமானம். அப்ப மொத்த நிரம்பல் அல்லது மொத்த வருமானம் என்ற என்ன? இது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு பொருளாதாரத்தில் காணப்படும் மொத்த உற்பத்தி அல்லது மொத்த வருமானமாக கருதப்படும். அது திருத்திக் கொள்ளுங்க. மொத்த உற்பத்தியால் பெறப்படும் மொத்த வருமானத்தை மொத்த நிரம்பல் என கூறலாம். அப்ப மொத்த உற்பத்தியால வார வருமானத்தை நாங்க மொத்த நிரம்பல் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப உற்பத்தி பக்கம் இதை சொல்றது உற்பத்தி பக்கம். இந்த மொத்த வருமானமாக அதன் பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு சில மாறிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே இந்த வருமானம் நுகர்வு, செலுத்தும் வரி, சேமிப்பு மற்றும் இறக்குமதி என்பவற்றை உள்ளடக்குகின்றன. அப்ப வரி என்பது மொத்த நிரம்பல், அது என்னென்று வருவது நுகர்வு சி, சேமிப்பு எஸ், டி செலுத்தப்படும் வரி, சக இறக்குமதி. இவற்றைத்தான் மொத்த நிரம்பல் என்பது சுட்டி காட்டுகின்றது. மீள்பருகைகளின் கழிவுகள் என்று சொல்லும் பொழுது அது மொத்த கேள்வியை ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் கணிக்கும் போது வருமானத்து ஓட்டத்தில் ஏற்படும் சில மீளப்பெறும் மாறிகளைத்தான் குறிக்கின்றது வேஸ்டேஜ் என்பது. சில நேரங்களில் இப்ப ஒரு மொத்த கேள்வியில இப்ப பாருங்க ஈக்குவேஷனை பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ்ன்றது சேவிங் டாக்ஸ் பிளஸ் இம்போர்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வெளியேற்றமாக இருக்கின்றது. சேவிங் என்று சொல்லும் பொழுது மக்கள் நுகர்வை விட்டுட்டுத்தான் சேமிக்கின்றனர். அதாவது நுகர்வு ஒரு சந்தர்ப்ப செலவு, நுகராமத்தான் சேமிக்கின்றனர். நுகர்வை தவிர்த்து சேமிக்கும் பொழுது அது ஒரு வேஸ்ட் வெளிப்பாய்ச்சலாக நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். டேக்ஸ்ன்றதும் என்ன? அரசாங்கத்துக்கு கொடுக்கின்றோம். இப்ப நான் ஒரு 1000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறேன்னு சொன்னால் அதுல 100 ரூபாயை டேக்ஸா கொடுக்குறேன்னு என்று சொன்னால் அந்த 100 ரூபாயை என்னால செலவழிக்க முடியாது. மொத்த கேள்விக்குள்ள என்னால அடக்க முடியாது, நான் நுகர முடியாது. அதை அரசாங்கத்துக்கு கொடுக்கிறதும் அதே மாதிரி தான் இறக்குமதிக்கு செலவழிக்கின்ற பணம். அப்ப இதுகளைத்தான் நாங்கள் வேஸ்டேஜ் என்று சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்தது உட்பாய்ச்சல். அப்ப உட்பாய்ச்சல்ன்றது என்ன? அடுத்த பக்கத்தால இந்த சுற்றோட்டத்துக்குள்ள வார பணத்தை தான் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். பொருளாதாரத்தில் மொத்த வருமானத்தில் உள்ள ஓட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படும் மாறிகள் மொத்த கேள்வியில் ஒரு விரிவாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே உட்பாய்ச்சல் என்பது முதலீடு, அரசாங்க கொள்வனவுகள் மற்றும் ஏற்றுமதி வருமானம் என்பவற்றை குறிக்கும். ஜே என்பது என்ன? முதலீடு, அரசாங்க செலவு அல்லது அரசாங்கத்தின் கொள்வனவு பிளஸ் ஏற்றுமதி வருமானம். அப்ப பேரின பொருளாதார சமநிலை இல்லாட்டா சுற்றோட்ட முறையிலான தேசிய வருமானம் என்றதுதான் நாங்கள் இதுல பார்க்க போவோம். இந்த பேரின பொருளாதார சமநிலையிலே வெளிப்பாய்ச்சல்களானது உட்பாய்ச்சல்களுக்கு சமமாக அமைகிறது. அதாவது எண்ணி என்றது தேசிய செலவினம், அதைத்தான் நாங்கள் வை என்று மொத்த வருமானம் என்று சொன்னாங்க, இல்லைன்னா மொத்த செலவினம் என்று சொன்னாங்க. ஏடி என்பது என்ன?
அக்ரிகேட் டிமாண்ட் மொத்த கேள்விதான் மொத்த நிரம்பல் அக்ரிகேட் சப்ளை. அப்ப இதை 3 விதத்துல நாங்கள் பார்க்க போறோம். நாங்கள் அன்றைக்கு இதுல ரெண்டு துறை மாதிரியை மட்டும் பார்த்துட்டு விட்டு நாங்கள் அவை சாதாரணமாக மூடிய பொருளாதாரம் ஒன்று இருக்கின்றது. 2வது சாதாரணமாக மூடிய பொருளாதாரம் அரசாங்க தலையீட்டு, அது 3 செக்டர் மாடல் என்று சொல்லுவோம், 3 துறை மாதிரி. அடுத்தது திறந்த பொருளாதாரம். திறந்த பொருளாதாரம் என்பதும் பொழுது அது 4 துறை மாதிரியாக அமைந்து காணப்படுகிறது. அப்ப இதுல நாங்கள் அன்றைக்கு நாங்கள் விட்டது சாதாரணமான மூடிய பொருளாதாரத்தை படிச்சுட்டு, நான் ஒரு சின்ன ரிவிஷன் என்னென்றா, ஒரு சப்ஜெக்டை துவங்கும் பொழுது நாங்கள் அவுக்கண்டு அதுல துவங்க உங்களுக்கும் நீங்கள் எத்தனை பேர் பழைய இதை பார்த்துட்டு வாரீங்கன்னு எனக்கும் தெரியாது தானே. அவை ஒரு சின்ன இதா பார்த்துட்டு நாங்கள் ஒரு ரிவிஷனா பார்த்துட்டு போய்க்க உங்களுக்கும் அதை ப்ரஷ் அப் பண்ற மாதிரி இருக்கு. தயவுசெய்து மாணவர்களே, நீங்கள் ஒரு வகுப்பு நோட்ஸை இந்த வகுப்புக்கு வரும் பொழுது முதல் நடந்த வகுப்பை பார்த்துட்டு வருவதுதான் நல்லம். இது என்னென்றா இதெல்லாம் கண்டினியூவேஷன்ஸ். 2வது இந்த நோட்ஸை நீங்கள் எனக்கு தெரியல உங்களால டவுன்லோட் பண்ணலாமா இல்லாட்டா ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கலாமான்னு எனக்கு தெரியாது. அப்படி எடுக்கக்கூடியதாக இருந்தால் எடுத்து ஒருக்கா வாசிச்சு போட்டு நீங்கள் வருவது எல்லாம் சரி. எனக்கு தெரியும் நீங்கள் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு படித்தல்ன்றது ஒரு கஷ்டமான விஷயமாகத்தான் இருக்கும். அப்படி இது நான் அவுட் ஆஃப் த சிலபஸ் இந்த பாட இதுக்கு வெளியிலே உங்களுக்கு ஒரு சின்ன கருத்தாக சொல்கின்றேன். நாங்கள் ஒரு கேள்விக்கு பேப்பர் எக்ஸாம்ல ஒரு கேள்விக்கு ஒன்றுமே எழுதாம பாஸ் பண்ணலாம் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆகவே நாங்கள் ஏதாவது ஒரு கேள்வி, ஒவ்வொரு கேள்வி 5 கேள்விதான் என்று சொன்னா 5 கேள்விக்கும் நாங்க ஆன்சர் பண்ணோம்னா அந்த 5 கேள்வியிலே எழுதியிருக்கோம். இல்லாவிட்டால் உங்களோட காலம், நேரம், பணம் எல்லாம் வீணா போறதாகத்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் கொஞ்சம் படிப்போம். ஆகவே இங்கே 2 துறை மாதிரியை நாங்கள் பார்ப்போம். அதிலே முதலாவது வீட்டுத்துறை, உற்பத்தி துறை. அதுதான் அந்த 2 துறை. அப்ப வீட்டுத்துறை நான் முதல் சொன்ன மாதிரி என்ன நடக்குது, உற்பத்தி காரணிகளை உற்பத்தி துறையிட்ட கொடுக்குது. உற்பத்தி காரணிகளை உற்பத்தி துறையிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஈடாக காரணி வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றது. அப்ப நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியை கொடுத்து போட்டு அதற்காக வாடகை, உழைப்பு, வட்டி, லாபம் என்றதை காரணி வருமானமா வீட்டுத்துறை பெற்றுக்கொள்ளும். அப்ப உற்பத்தி துறை அந்த உற்பத்தி காரணிகளை எடுத்து என்ன செய்கின்றது, பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து போட்டு அது வீட்டுத்துறையிட்ட கொடுக்கும். அப்ப அது வீட்டுத்துறை காசு செலவழிக்க வேண்டிய அந்த முழு காசும் திரும்ப உற்பத்தி துறையிட்ட போகின்றது. பொருட்கள் சேவைகள் பிரதான செலவினம் மாதிரி போகுது. அப்ப இப்படித்தான் இந்த சுற்றோட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதிலே நான் சொன்னேன் முதல்ல அந்த வெளிப்பாய்ச்சலும் உட்பாய்ச்சலும் அப்படி நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அதுல வெளிப்பாய்ச்சல் என்ன, சேமிப்பு. வீட்டுத்துறை என்ன செய்யும், கொஞ்சம் காசை சாமான்களை வேண்டாம கொஞ்சம் சேமிக்கிறதுக்காக வங்கியில போடும். வங்கியில போட்டா உடனே வங்கி என்ன செய்யும், அதை முதலீடாக எடுத்து கடன் கொடுக்கும் உற்பத்தி துறைக்கு. ஆகவே பழையபடி இப்ப 100 ரூபாய நாங்க சேமிப்பா கொடுக்குறோம் என்று சொன்னால் அந்த 100 ரூபாய வங்கி பழையபடி உற்பத்தி துறையில கொடுக்குது. கொடுக்க என்ன நடக்குது, பழையபடி அந்த சுற்றோட்டத்துல ஒருக்கா 100 ரூபாய் குறைவடைந்து ஒருக்கா 100 ரூபாய் கூடுவது, பழையபடி அந்த சுற்றோட்டம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்ப இப்ப பாப்போம், மேற்கூறிய தேசிய வருமான சுற்றோட்டத்தில் இருந்து வீட்டுத்துறையினர் உற்பத்தி காரணிகளை உற்பத்தி துறைக்கு வழங்குகின்றது என்போம். அது ரூபாய் 4 மில்லியன் என கொள்வோம். இதே 4 மில்லியனை உற்பத்தி காரணிகளின் வருமானமாக வீட்டுத்துறையினர் பெற்றுக் கொள்கின்றனர். அதாவது கூலி, வாடகை, வட்டி, லாபம். இதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். அதன் பின்பு அந்த 4 மில்லியன் ரூபாயை அவர்கள் உற்பத்தி துறையிடமிருந்து முடிவுப் பொருட்கள் மற்றும் சேவைகளாக அந்த பொருட்களை நுகர்கின்றனர். இதன் காரணமாக தேசிய வருமானத்தின் சுற்றுவட்டம் சமப்படுகின்றது. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன விடயம். இப்ப பாப்போம்,
அந்த சுற்றோட்டத்தில் இருந்து நான் முதல் 100 ரூபாய் சொன்னதுதான் இங்க. அதே சமயம் நாங்கள் இந்த சுற்றுவட்டத்தில் 1 மில்லியன் ரூபாவை வீட்டுத்துறையினர் சேமிப்பு செய்கின்றனர் என்று எடுத்துக்கொள்வோம். 1 மில்லியன் ரூபாவை வீட்டுத்துறையினர் சேமிப்பு செய்கின்றனர் எடுத்துக்கொண்டா அந்த சேமிப்பு ஒரு வங்கிகிட்ட போகுது, நிதி சந்தைகிட்ட போகுது. அப்ப இந்த சர்க்குலேஷன்ல இருந்து 1 மில்லியன் ரூபாய் குறைவடைகின்றது. 4 மில்லியன் ரூபாய் 3 மில்லியனாக போகும். அதாவது 4 மில்லியன் ரூபாய் காரணி வருமானமாக பெற்றுக்கொண்டு வீட்டுத்துறையினர் 3 மில்லியன் ரூபாவை தான் பொருட்கள் சேவைகளை பண்றது பயன்படுத்தினார். அப்போ 1 மில்லியன் ரூபாய் நிதி சந்தைக்கு போகின்றது. ஆனால் அந்த நிதி சந்தை என்ன செய்கிறது? அது 1 மில்லியன் ரூபாவை முதலீடாக உற்பத்தி துறையினருக்கு கொடுக்கின்றது. அதான் நீங்கள் அந்த அம்புக்குறியில பார்க்க உங்களுக்கு தெரியும். அப்ப இப்பொழுது பழையபடி அந்த சுற்றோட்டம் 4 மில்லியன் ரூபாவாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதனால் மீண்டும் தேசிய வருமான சுற்றோட்டம் 1 மில்லியன் ரூபாயினால் அதிகரிக்கின்றது. அப்ப இப்பொழுது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன? தேசிய வருமான சுற்றோட்டத்தில் சமப்படுகின்றது என்னென்று சேமிப்பு முதலீட்டுக்கு சமனாக இருக்கின்றது. அதை நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஈக்குவேஷனை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். இப்பவும் சேமிப்பு என்பது முதலீட்டுக்கு சமன். எங்களுடைய தேசிய வருமான கணிப்பீடுகள், தேசிய வருமான விடயங்களில் சேமிப்பு என்பது முதலீட்டுக்கு சமன் என்றதை தான் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஆகவே இப்பொழுது நீங்கள் பாருங்கள் மாணவர்களே, மூன்றாவது முறை என்பது என்ன? மூன்றாவது துறை, அதாவது மூன்று துறை மாதிரி 3 செக்டர் மாடலை தான் நான் அதுல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 3 துறை மாதிரி. இந்த 3 துறை மாதிரி என்பது இப்ப நாங்கள் யார அதுக்குள்ள சேர்க்கிறோம் சொல்லுங்க பாப்போம். அரசாங்கத்தை சேர்க்கிறோம். வீட்டுத்துறை, உற்பத்தி துறை, அரசாங்கம். அப்ப முதல் நாங்கள் கதைச்சது வந்து என்ன? உற்பத்தி காரணிகளை கொடுக்குது, உற்பத்தி காரணிகளுக்கான கொடுப்பனவை வீட்டுத்துறை தான் பழையபடி எடுத்துக்கொள்ளுது. பிறகு அதுக்காக முடிவு பொருட்களை கொடுக்குது, முடிவு பொருட்கள்கிட்ட செலவழிப்பதன் மூலமாக அதை பழையபடி அந்த காசை உற்பத்தி துறையிட்ட கொடுக்குது. இதுக்குள்ள சேமிப்பை முதலீட்டை மேம்பண்ண நாங்கள் அதையும் சேர்த்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு கட்டத்தில் ஒரு கொஞ்சத்தை வீட்டு சேமிக்கின்றன, அதே அமௌண்ட்டை நிதி சந்தை வந்து பழையபடி முதலீடு செய்கின்றது என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப இதுக்குள்ள அரசாங்கம் என்னென்று இதுக்குள்ள சம்பந்தப்படுகின்றது? அரசாங்கம் என்னென்று சம்பந்தப்படுகின்றது சொன்னால் வரி என்ற முறையின் மூலம் அரசாங்கம் என்ன செய்கின்றது? வீட்டுத்துறையினரிடமிருந்தும் உற்பத்தி துறையினரிடமிருந்தும் வரி அறவிடுகின்றது. அப்ப அப்படி வரி அறவிடும் பொழுது இந்த சுற்றோட்டத்திலிருந்து கொஞ்சம் காசு குறைகின்றது. சொல்லுவோம் 1 மில்லியன் ரூபாவை அரசாங்கம் வரியாக வீட்டுத்துறையினரிடமிருந்தும் உற்பத்தி துறையிலிருந்து இன்னொரு 1 மில்லியன் ரூபாவையும் வரியாக அறவிடுகின்ற 2 மில்லியன் ரூபாய் இந்த சுற்றோட்டத்திலிருந்து குறையுது. ஆனால் அரசாங்கம் என்ன செய்யுது? அதே 2 மில்லியன் ரூபாவை என்ன சொல்றது, கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்கள் அப்படி என்று சொல்லி உற்பத்தி துறைக்கு வசதி அளிச்சு கொடுக்குது, வீட்டுத்துறைக்கு வேற பொருட்களுக்கு மானியங்கள் என்ற அடிப்படையில கொடுக்குது. அதே 2 மில்லியன் ரூபாய் கொடுக்க அந்த சுற்றோட்டம் பழையபடி அதே சர்க்குலேஷனுக்கு வந்துச்சு, 4 மில்லியன் ரூபாவா வந்துச்சு. அப்ப நாங்க கீழே என்ன சொல்லி இருக்கின்றத பார்ப்போம். அப்ப இந்த 3 துறை மாதிரியானது வீட்டுத்துறையினர், உற்பத்தி துறையினர் மற்றும் அரசாங்க துறையினரை கொண்டது. இதற்கு நாங்க வீட்டுத்துறையினர் 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உற்பத்தி காரணிகளை உற்பத்தி துறையினருக்கு வழங்கி அதற்கான சம்பளமாக அதை 100 மில்லியன் ரூபாயை பெற்றுக் கொள்கின்றனர். அப்ப இது விளங்குதுதானே? இதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னது. பின்பு உற்பத்தி துறையினரின் முடிவு பொருளான 100 மில்லியன் ரூபாவை அந்த பணத்தை கொண்டு நுகர்கின்றது. அப்ப முடிவு பொருட்களை அதை 100 மில்லியன் ரூபாவை கொண்டு நுகர்கின்றது. இதன் காரணமாக தேசிய வருமானத்தின் சுற்றோட்டம் சமப்படுகின்றது. இதில் 10 மில்லியன் ரூபாவை வீட்டுத்துறையினர் சேமிப்பாக நிதி சந்தையில் சேமித்தா உடனடியாக 10 மில்லியன் ரூபாய் சுற்றோட்டத்திலிருந்து குறைகின்றது.
அந்த 10 மில்லியன் ரூபாய் நிதிச்சந்தையிலிருந்து முதலீடாக மீண்டும் தேசிய வருமான சுற்று முதலீடாக நிதிச்சந்தைக்குள்ளால வரைக்கும் உற்பத்தி துறைக்கு வழங்கப்படைக்க மீண்டும் அந்த 10 மில்லியன் ரூபாய் சேர்க்கப்படுகின்றது. இதன் மூலம் தேசிய வருமான சுற்றத்தில் 10 மில்லியன் ரூபாய் குறைவடைந்து மீண்டும் 10 மில்லியன் ரூபாவாக கூடுகின்றது. அப்ப பாப்போம், இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கமானது தலையிட்டு 5 மில்லியன் ரூபாயை நேர்வரியாக வீட்டுத்துறையினர் மற்றும் உற்பத்தி துறையினர் இருவர் மீதும் விதிக்கின்றது. அப்ப 5 மில்லியன் நாங்கள் சொல்லுவோம் 2.5 மில்லியனை வீட்டுத்துறையிலிருந்து எடுக்குது, அதே மாதிரி 2.5 மில்லியனை உற்பத்தி துறையிலிருந்து எடுக்கின்றது. 5 மில்லியன் ரூபாவை இது பெறுகின்றது. தேசிய வருமான சுட்டம் 5 மில்லியன் ரூபாவால் குறைவடையும். அப்படியான நேரத்தில் அரசாங்கத்திட்ட அந்த காசு போடுறபடியா தேசிய வருமான சுற்றோட்டம் 5 மில்லியன் ரூபாவால் குறைவடையும். அதன் பின்பு அரசாங்கமானது மீண்டும் அந்த 5 மில்லியன் ரூபாவை வீட்டுத்துறையினருக்கும் உற்பத்தி துறையினருக்கும் செலவிடுமாயின் இந்த தேசிய வருமான சுற்றோட்டம் மீண்டும் சமப்படுகின்றது. அப்ப அதே 5 மில்லியன் ரூபாவை உற்பத்தி துறையினருக்கு என்னென்று செலவிடுகின்றது, இப்படியான கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்கின்றது. அதே மாதிரி வீட்டுத்துறையினருக்கு மானியங்களை வழங்கும் போது, வேற பொருட்களுக்கான மானியங்கள் வழங்கும் போது, இப்ப நீங்கள் இதுல நீங்கள் அரசாங்கம் என்னென்று வீட்டுத்துறையினருக்கு கொடுக்கின்ற நான் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் சொல்லுகின்றேன். இப்ப கிட்டடியில நீங்கள் கவனிச்சு பார்த்திருப்பீங்க, இந்த COVID-19 பிரச்சனைக்குள்ள அந்த வசதி குறைந்த மட்டத்தினருக்கு அரசாங்கம் 5000 ரூபாய் காசு கொடுத்து, ஞாபகம் இருக்குமென்னு அப்படியான இதுகளை கொடுக்கலாம். இல்லாட்டா சில பொருட்கள விலையை குறைச்சு மானியம் வழங்கலாம். நாங்கள் அந்த சமநிலை விஷயத்துல ஈக்குலிபிரியம் இதுக்குள்ள பார்த்தனாங்க சில பொருட்களுக்கு மானியம் வழங்குது அரசாங்கம், அது மாதிரியான வேலைகளை அரசாங்கம் செய்யலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன் என்னென்று சமப்படுது என்று பாருங்க. S+T சேமிப்பும் வரியும் ஒரு பக்கம் போகின்றது வெளிப்பாய்ச்சலாக, முதலிடம் அரசாங்கத்தினுடைய செலவும் உட்பாய்ச்சலாக வருகின்றது. அப்ப எப்பவுமே இந்த வெளிப்பாய்ச்சல் உட்பாய்ச்சலுக்கு சமனாக அமைகின்றது. S+T அதாவது சேமிப்பும் வரியும் ஒரு பக்கமும், I+G அதாவது முதலிடம் அரசாங்க செலவினமும் ஒரு பக்கமாக அமைகின்றது. அடுத்ததாக நாங்க பார்க்கின்றோம், இதற்கா பாருங்கள் மாணவர்களே, 4 துறை மாதிரி. 4 துறை மாதிரி என்றால் என்ன மாதிரி அமைய போகின்றது என்பதை பார்ப்போம். அப்ப இந்த 4 துறை மாதிரி என்று சொல்லும் பொழுது வீட்டுத்துறையினர், உற்பத்தி துறையினர் அவையில் 2 துறைகளையும் வந்தவையல். அரசாங்கம் வந்துட்டு 3 துறை. இப்பொழுது வெளிநாட்டு துறை தான் அந்த 4வது மாதிரி. வெளிநாட்டு துறை இந்த 4வது மாதிரியாக அமைகின்றது. அப்ப இப்பொழுது நாங்கள் முதல் 3வது துறையில பார்த்த மாதிரி முடிவு பொருட்களை உற்பத்தி காரணியாளர் கொடுக்குது, காரணி வருமானத்தை வீட்டுத்துறை எடுக்குது, முடிவு பொருட்களை வாங்குது, முடிவு பொருட்களை செலவழிக்குது. அப்புறம் அந்த முடிவு பொருட்கள்ல கொஞ்சத்தை சேமிச்சு முடிவு பொருட்களை வாங்காம சேமிச்சு நிதி சந்தையை கொடுக்குது. அப்புறம் அந்த நிதி சந்தையில இருந்து அதே அளவு உற்பத்தி துறையினருக்கு கடனாக வழங்கப்படுகின்றது. பின்பு அரசாங்கம் முதல் பார்த்த மாதிரி வரியை அறவிடுகின்றது. பிறகு அதை உற்பத்தி துறையினருக்கு வேறு வகையிலும் வீட்டுத்துறையினருக்கு வேறு வகையிலும் செலவழிக்கின்றது. இதுக்குள்ள நாங்கள் அந்த உள்நாட்டுக்கு தேவையான சில பொருட்களை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்கின்றோம். அப்படி பொருட்களை இறக்குமதி செய்யும் பொழுது அந்த காசு சுற்றோட்டத்திலிருந்து வெளிநாட்டு துறையினருக்கு போகும். திரும்பவும் சொல்றேன், வெளிநாட்டிலிருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான சில பொருட்களை இறக்குமதி செய்யும் பொழுது அதற்கான கொடுப்பனவு போக வேண்டி இருக்கு. அவை இந்த சுற்றோட்டத்திலிருந்து அது வெளிநாட்டு துறையினருக்கு போகின்றது. அவை அடுத்தது ஏற்றுமதி என்று சொல்லும் பொழுது அதே மாதிரி எங்கட நாட்டு பொருட்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு
ஏற்றுமதி செய்கிறோம், இல்லாட்டா கொடுக்கின்றோம். கொடுக்கும் பொழுது அவர்களிடமிருந்து நாங்கள் பணத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படி பணத்தை பெற்றுக்கொள்வதுதான் ஏற்றுமதி. ஆகவே இந்த இறக்குமதி மூலமாக செலவிடப்படும் பணம் ஏற்றுமதியின் மூலமாக திருப்பி பெறப்படுகின்றது. அப்ப நாங்கள் இதற்கா பார்ப்போம். இந்த 4 துறை மாதிரியானது வீட்டுத்துறையினர், உற்பத்தி துறையினர், அரசாங்க துறையினர் மற்றும் வெளிநாட்டு துறையினர் என்ற துறைகளை கொண்டிருக்கும். மேற்கூறிய வரைபடத்தில் வீட்டுத்துறையினர் ரூபாய் 100 மில்லியன் பெறுமதியான உற்பத்தி காரணிகளை உற்பத்தி துறையினருக்கு வழங்கி 100 மில்லியன் ரூபாவை காரணி வருமானமாக பெறுகின்றனர். அந்த 100 மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி வீட்டுத்துறையினர் உற்பத்தி துறையிடமிருந்து 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான முடிவுப் பொருட்களை, சேவைகளை பெற்றுக் கொள்கின்றனர். இது உற்பத்தி துறையினருக்கு வருமானமாக அமைகின்றது. வீட்டுத்துறையினர் 10 மில்லியன் ரூபாயை சேமிப்பாக நிதிச்சந்தையில் இடும் பொழுது தேசிய வருமான சுற்றோட்டம் 10 மில்லியன் ரூபாவால் குறைவடைகின்றது. அதே சமயம் அந்த 10 மில்லியன் ரூபாவை உற்பத்தி துறையினர் முதலீடாக நிதிச்சந்தையிலிருந்து பெற்றுக் கொள்ளும் போது அந்த தேசிய வருமான சுற்றோட்டம் சமப்படுகின்றது. அரசாங்கமானது நேர்வரியை 10 மில்லியன் ரூபாயினால் வீட்டுத்துறையினர் மற்றும் உற்பத்தி துறையினர் மீது அறவிடும் பொழுது இந்த தேசிய வருமான சுற்றோட்டம் 10 மில்லியன் ரூபாவால் குறைவடைகின்றது. ஆனால் மீண்டும் அரசாங்கமானது 10 மில்லியன் ரூபாவை வீட்டுத்துறையினர் மற்றும் உற்பத்தி துறையினர் மீது திருத்திக் கொள்வது உற்பத்தி துறையினர் மீது செலவிடும் பொழுது ஒரு தேசிய வருமான சுற்றோட்டம் மீண்டும் சமப்படுகின்றது. மாணவர்களே, இந்த நோட்ஸில் ஏதாவது பிழைகள் இருக்கும், எழுத்து பிழைகள், அதிலே திருத்திக் கொண்டு போங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது வருவதற்கு அதுகள் டைப்பிங்கில் உள்ள பிழை. வெளிநாட்டு துறையினர் இந்த தேசிய வருமான சுற்றோட்டத்தில் உள்வாங்கப்படும் போது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி என்பன சம்பந்தப்படுகின்றது. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்யும் போது தேசிய வருமான சுற்றோட்டம் 20 மில்லியன் ரூபாயினால் குறைவடைகின்றது. அப்ப உங்களுக்கு என்ன விளங்குது? பொருட்கள், நான் முதல் சொன்ன மாதிரி பொருட்களை நாங்க இறக்குமதி செய்கிறோம், இறக்குமதி செய்ய பொருள் வருகின்றது. ஆனா அந்த 20 மில்லியனை நாங்கள் எங்களோட சுற்றோட்டத்திலிருந்து வெளிநாட்டு செலாவணியா கொடுக்கின்றோம். அதே சமயம் இந்த நாடானது நாங்கள் எடுத்துக்கொள்வோம், மேலும் 20 மில்லியன் ரூபாய் பிரதியான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம். அதே அளவான 20 மில்லியன் ரூபாய் பொருட்களை நாங்கள் எங்கட நாட்டில இருந்து ஏற்றுமதி செய்கின்றோம். ஏற்றுமதி செய்யும் பொழுது எங்களுக்கு அந்நிய செலாவணி வருகின்றது. அந்த அந்நிய செலாவணி 20 மில்லியன் ரூபாவுக்கு சமமானது. அப்ப அப்படி எங்களுக்கு கிடைக்கும் போது அது எங்களோட தேசிய வருமான சுற்றோட்டத்துக்குள்ள வந்து சமப்படும். இது வெளிப்பாய்ச்சல்கள் உட்பாய்ச்சலுக்கு சமமாக அமையும். அவை இப்ப நாங்க முழுமையா பார்த்தா உட்பாய்ச்சல் வந்து என்ன, வெளிப்பாய்ச்சல் வந்து என்ன? வெளிப்பாய்ச்சல் சேமிப்பு, வரி, இறக்குமதி செலவினம். அவை உட்பாய்ச்சல் என்ன? முதலீடு, அரசாங்க செலவு, ஏற்றுமதி, வருமானம். ஆகவே சேமிப்பு, வரி, இறக்குமதி செலவினம் ஒரு பக்கமும், முதலீடு, அரசாங்க செலவு, ஏற்றுமதி, வருமானம் என்பது அடுத்த பக்கமாக அமைந்து காணப்படுகின்றது. மீண்டும் எனக்கு தெரியவில்லை, நான் வேகமா போடுறேன். நீங்கள் ஒருக்கா திரும்பி பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு 1 நிமிஷம் டைம் தரேன், ஒருக்கா திரும்பி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் உங்களது நிலைகளை நான் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் நுகர்வு தொழிற்பாடு, கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். தமது தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கோடு வீட்டுத்துறையினர் பொருட்கள், சேவைகள் மீது செலவிடப்படும் பணத்தையே நுகர்வு என்று கூறுகின்றனர். அப்ப தமது தேவைகளை பூர்த்தி செய்யும் நேர்கோடு நோக்கோடு வீட்டுத்துறையினர் பொருட்கள், சேவைகள் மீது செலவிடப்படும் பணத்தையே நுகர்வு என்று கூறுகின்றனர். எவ்வளவு பொருட்களை நுகர்வு திருத்திக் கொள்ளுங்க பழையபடி,
எவ்வளவு பொருட்களை நுகர்வு செய்வது என்பதனை தீர்மானிக்கும் காரணிகள் பல உள்ளன. இந்த நுகர்வுக்கும் நுகர்வை தீர்மானிக்கும் காரணிகளுக்கும் இடையேயான தொடர்பை நுகர்வு தொழிற்பாடு என்று கூறுகின்றோம். இந்த நுகர்வுக்கான காரணிகளுக்கும் மொத்த கேள்விக்கும் தொடர்பை காட்டுகின்றது. இது என்னத்தை காட்டுகின்றது? நுகர்வுக்கான காரணிகளுக்கும் மொத்த கேள்விக்கும் உடைய தொடர்பை காட்டுகின்றது. இந்த நுகர்வு தொழிற்பாட்டை தீர்மானிப்பதற்கு 3 எடுகோள்களை எடுக்க வேண்டியுள்ளது. முதலாவது என்ன? ஏனைய காரணிகளில் மாற்றம் இல்லாத போது செலவிடக்கூடிய வருமானம் என்பது நுகர்வு தொழிற்பாடாக உள்ளது. ஏனைய காரணிகளில் மாற்றம் இல்லாத போது செலவிடக்கூடிய வருமானம் என்பது நுகர்வு தொழிற்பாடாக உள்ளது. அப்ப சி என்ன? ஃபங்க்ஷன் ஆஃப் YD. செலவிடக்கூடிய வருமானத்தை தான் நாங்கள் YD என்று நாங்கள் சொல்லுகின்றோம். சி கன்சம்ஷன். வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வும் அதிகரிக்கும். ஆனால் வருமானம் அதிகரிக்கும் வேகத்தில் நுகர்வு அதிகரிக்காது. கீழே உள்ள உதாரணத்தை பாருங்க. வருமானம் என்பது Y 5000 6000 அதிகரிக்கும் பொழுது சி என்பது 4500 இருந்து 5200 தான் அதிகரித்துள்ளது. 700 தான் அதிகரித்துள்ளது. அதுதான் நாங்கள் வருமானம் அதிகரிக்கும் போது நுகர்வும் அதிகரிக்கும். ஆனால் வருமானம் அதிகரிக்கும் வேகத்தில் நுகர்வு அதிகரிக்காது என்பதைத்தான் அது காட்டுகின்றது. இந்த எடுகோளின் அடிப்படையில் நாம் எல்லை நுகர்வு வீதத்தினை கணிப்பிடலாம். அப்ப எல்லை நுகர்வு வீதம் என்பது என்ன? மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி. ப்ரொபென்சிட்டி இல்ல, ப்ரொபென்சிட்டி SITY டு கன்சியூம். மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் என்றது MPC என்றதை நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது வருமானம் அதிகரிக்கும் போது அதில் நுகர்வுக்கு செலவழிக்கும், தெரிவித்துக் கொள்ளுங்க, செலவழிக்கும் பங்கை இது தெரிவிக்கின்றது. வருமானம் அதிகரிக்கும் பொழுது அதில் நுகர்வுக்கு நாங்கள் செலவழிக்கும் பங்கைத்தான் சொல்லுவது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், எல்லை நுகர்வு விகிதம் என்று நாங்கள் தமிழ்ல சொல்லுவோம். அப்ப MPCயை நாங்கள் என்னென்று கண்டுகொள்றோம்னு சொன்னால் நுகர்வில் ஏற்படும் மாற்றத்தின் கீழ் வருமானத்தில் ஏற்படும் மாற்றம். அப்ப இந்த மேல உள்ள உதாரணத்துல பாருங்க, நுகர்வில் ஏற்பட்ட வருமானம் மாற்றம் எவ்வளவு? 700. அதே மாதிரி வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் 1000. 700 × 1000 0.7. அப்ப இங்க MPC என்பது 1க்கும் 0க்கும் 1க்கும் இடைப்பட்டதாகத்தான் இருக்கும். அது இங்க 0.7 இருக்கு. கவனிச்சு கொள்ளுங்க, MPC என்பது எப்போதும் 0க்கும் 7க்கும் இடைப்பட்டதாக இருக்கும். அது விகிதாசாரம், வீதம் இல்ல, விகிதாசாரமாக பார்க்கும்போது இது வீதமா பார்த்தா 70 வீதம் என்று சொல்ல வேண்டியிருக்கும், 100ஆல பெருக்கி போது. ஆகவே எல்லை நுகர்வு வீதம் இல்ல, விகிதம். மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். அடுத்தது, வருமானம் அதிகரிக்கும் பொழுது சராசரி நுகர்வு வீதமானது, அதாவது அவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், APC என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளும், குறைவடைந்து செல்லும். சராசரி நுகர்வு வீதமானது ஒரு வருமான மட்டத்தில் எவ்வளவு தொகை நுகர்வுக்கு செலவழிக்கப்படுகின்றது என்பதைத்தான் காட்டுகின்றது. அப்ப வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வுக்காக நாங்கள் செலவழிக்கின்ற தொகை எவ்வளவு என்பதைத்தான் அதுல காட்டுது. APC இப்ப ஆரம்பத்துல நீங்க பாருங்க, APC என்பது 5000ல 4500 நாங்கள் நுகர்கின்றோம், அது 0.9 இருக்கு. ஆனால் 6000 ரூபாயாக வருமானம் இருக்கும் பொழுது 5200 தான் நாங்கள் நுகர்வுக்கு செலவழிக்கின்றோம், அது 0.85 அமைகின்றது. 0.85 அமைகின்றது. அப்ப இந்த நுகர்வு சமன்பாட்டை ஒரு வரைபடத்தில் காட்டுவோமாயின் பாருங்க, இந்த அட்டவணையில வருமானம் 0, 200, 400, 600, 800, 1000 கூட்டிக் கொண்டு போகின்றது. நுகர்வு 200, 250, 300, 350, 400, 450 என்று போய்கொண்டிருக்கு. அப்ப சேமிப்பு எப்படி அமைகிறது பாருங்க. வருமானம் 0 இருக்கேக்க நுகர்வு 200 என்று சொன்னா என்ன? நாங்கள் வருமானம் இல்லாமலே செலவழிக்கிறோம். அப்ப சேமிப்பு என்பது 200 மைனஸ்ல இருக்கு. அதுவே வருமானம் 200 இருக்கும் பொழுது நுகர்வு 250 மாறுகின்றது. அப்படி சேமிப்பு 50 போகும். வருமானம் 400 இருக்கும் பொழுது நுகர்வு 300 இருக்கும்.
அப்பொழுதுதான் சேமிப்பு பிளஸ் ஆக 100 வருகிறது. பாருங்கள், அந்த வருமானம் அதிகரிக்கும் பொழுது எங்களுடைய நுகர்வு அதிகரிப்பு வீதம் குறைவாக இருக்கிறபடியா தான் அந்த சேமிப்பு சாத்தியமாகுது. அதே சமயம் நீங்கள் நினைக்கணும் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு வருமானம் இல்லாட்டாலும் எங்களுக்கு நுகர்வு தேவை. ஒரு மினிமம் கன்சம்ஷன் என்றது ஆக குறைந்த நுகர்வு என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்றது. வருமானம் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன. அப்ப அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம்? சேமிப்பு என்பது மைனஸா போகின்றது. இல்லாட்டா நாங்கள் ஏற்கனவே இருந்த சேமிப்பில இருந்து எடுத்து நுகர்கின்றோம். இல்லாட்டா கடன்பட்டு நுகர்கின்றோம். அப்ப இங்க வருமானம் 400 வந்தோன்னு பாருங்க, நுகர்வு 300 மாறிடுது. 300 மாறினோன்னு சேமிப்பு என்பது பிளஸ்ஸா வந்துட்டுது. அதுக்கு உள்ள வித்தியாசம் சேமிப்பு என்பது இப்போ பாசிட்டிவ் சைடுக்கு வந்துட்டு. அப்ப வருமானம் 600 இருக்கும்போது நுகர்வு 350 சேமிப்பு 250. வருமானம் 800 உள்ளும் பொழுது நுகர்வு 400 ஆகாம சேமிப்பு என்பது 400. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்குது, வருமானத்திலிருந்து நுகர்வை நாங்க கழிக்க வர்றது சேமிப்பு. அந்த சேமிப்பு என்னன்னு கூடிக்கொண்டு போகுது? இந்த மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி ஆஃப் கன்சியூம், மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் என்பது ஒரு ஒரு குறைந்த பெர்சன்டேஜாக இருக்கின்றபடியால தான் இங்க அது சேமிப்பு என்பது வந்து கொண்டிருக்கு. அப்ப வருமானம் 1000 இருக்கும் பொழுது நுகர்வு 450 என்று சொன்னால் சேமிப்பு 550. அப்ப இந்த நுகர்வு கோட்டை நாங்கள் தீர்வமாக இருந்தால், நுகர்வை நாங்கள் வையச்சிலும் வருமானத்தை நாங்க எக்ஸ் அச்சிலும் போட்டு நாங்கள் இந்த நுகர்வை தீர்வமாக இருந்தால் எங்களுக்கு இந்த கோடு கிடைக்கும். அந்த கோடு எங்க இருந்து துவங்குது? கன்சம்ஷன் பண்ணபடியா, நுகர்வு கோடு என்றபடியா அது 200ல இருந்து தான் துவங்குது. ஏனென்னா அதுக்கு முதல் எங்களுக்கு நுகர்வு இல்ல. சைவரா இருக்கே எங்களுக்கு நுகர்வு 200. சைவரா எங்களுக்கு வருமானம் இருக்கே நுகர்வு 200ன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். அதால அங்க இருந்து துவங்கும். அப்ப வரைபடத்திற்கிணங்க வருமானம் அதிகரிக்கும் போது நுகர்வும் அதிகரிக்கின்றது. அதனால் நுகர்வுக்கும் வருமானத்துக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு உள்ளது என்பது எங்களுக்கு வடிவா தெரியும். வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வும் அதிகரிக்கின்றது. அதுதான் நேர்கணிய தொடர்புன்னு சொல்றோம். அப்ப இந்த நுகர்வு வரைவின் சமன்பாடு என்னென்று அமைகின்றது என்று சொன்னால் A பிளஸ் BY ஆக அமைகின்றது. A பிளஸ் BY. அப்ப C என்பது A பிளஸ் BY என்றைக்க இங்க A என்ன? இங்க A என்ன? A 200. 100 இல்ல, 200. A 200. ஏனென்று சொன்னால் எங்கள்கிட்ட வருமானம் இல்லாத சந்தர்ப்பத்திலே எங்களோட நுகர்வு எவ்வளவா இருக்குது? 200. அவை திருத்திக் கொள்ளுங்கள். இந்த சமன்பாட்டை 200 பிளஸ் 0.75 என்று கூறலாம் என்று சொல்லி நாங்கள் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூமருக்கா பார்ப்போம் அது என்ன மாதிரி இருக்கின்றது என்றால் டெல்டா சீன்கள் டெல்டா வை எவ்வளவுன்றது பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஒருக்கா கணக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 200, 250, 300, 350 என்ன? ஆகவே முன்னோர்கள் நான்
இதுல பாருங்கள், இந்த போர்டில் இதுல மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் என்று சொல்லப்படுகிறது டெல்டா சி இன்கிள் டெல்டா ஒய். அது வந்து ஆரம்பத்தில் 300 வருமானம் 400 இருக்கும் பொழுது 300 இருக்கின்றது. அப்ப டெல்டா சி வந்து 50 மாறிக்கொண்டிருக்கின்றது. 50 கூடிக்கொண்டிருக்கின்றது. உங்களோட நோட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நான் நோட்ஸை காட்டுகின்றேன் உங்களுக்கு. 50 கூடிக்கொண்டு போகின்றது. ஆனால் வருமானம் வந்து 200 கூடிக்கொண்டு போகின்றது. வருமானம் வந்து 200 கூடிக்கொண்டு போகின்றது. அது இங்க மாற்றம் வந்து 50 இதாக மாறுது, 200 மாறுது என்று சொன்னால் எங்களுடைய எம்பிசி என்பது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் என்பது 0.25% இருக்கின்றது. ஆகவே அந்த நான் அதிலே போட்டிருக்கிற சமன்பாடு வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். C is equal to A plus BY என்றுதான் இதுல போட்டிருக்கோம். கவனிச்சு பாருங்கள். C is equal to A plus BY. A என்பது என்ன? தன்னிச்சையான நுகர்வு. A என்பது தன்னிச்சையான நுகர்வு. B என்பது MPC, marginal propensity to consume. Y என்றது வருமானம். ஆகவே இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 100.25 வையாகத்தான் அந்த சமன்பாடு இருக்கும். அது நான் அதுல போட்டிருக்கிறேன் 200.0.75 வையன். இது பிழை, இது சரி. இதை நீங்கள் திருத்திக் கொள்ளும். உங்களுக்கு இது தெரிகின்றதோ இல்லாவிட்டால் நான் இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு பார்க்க தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். போர்டை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அதாவது மாணவர்களே, அந்த ஈக்குவேஷன் நான் அதுல உங்களுக்கு சொல்லி இருக்கிற ஈக்குவேஷன் பிழை என்றதை நான் உங்களுக்கு அதுல சொல்ல விரும்புகிறேன். இந்த அட்டவணையின் படி இந்த சமன்பாடு என்பது 200 சக 0.25 வை என்றுதான் பெற வேண்டும். அதை நீங்கள் அதை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் இந்த சேமிப்பு தொழிற்பாட்டுக்கு போகின்றோம். சேமிப்பு தொழிற்பாட்டில் போயிருங்கோ அதே அட்டவணை தான். ஆனா அதை நான் செக் பண்ணி கொள்ளுங்க. அதே அட்டவணை தானா, அதே ஃபிகர்ஸ் தானா அதுல இருக்கிறது. எஸ், அதே ஃபிகர்ஸ் தான் உள்ளன. அப்ப இங்க நீங்க சேமிப்பு என்பது கவனத்துல கொள்ளுங்க.
சேமிப்பு என்பது என்ன? அதுவும் வருமானத்தின் ஒரு அலகுதான். அதுவும் வருமானத்தின் ஒரு தொழிற்பாடுதான். சரியா? அப்ப இந்த சேமிப்பு என்பது எவ்வளவு அதிகரிச்சு கொண்டு போகின்றதுன்றதை நீங்கள் இதுல பார்க்கணும். அதாவது இது பிராக்டிக்கலான்றது வேற விஷயம். இப்ப நான் முதல் சொன்னேன், இந்த சமன்பாடுல நுகர்வு தொழிற்பாடு என்பது 200 என்று அதை நான் உங்களுக்கு போர்ட்லயும் போட்டு காட்டினேன். இப்ப சேமிப்பு தொழிற்பாட்டை நாங்க பார்க்க வருமானத்தில் செலவிடப்படாத பகுதி சேமிப்பு எனப்படும். அப்ப வருமானத்துல செலவிடப்படாத பகுதி சேமிப்பு எனப்படும். சேமிப்பின் அளவானது வருமானத்தை பொறுத்து அமையும். இந்த சேமிப்பானது வேறுபட்ட வருமான மட்டத்திற்கேற்ப மாறுபடும். இதனால் சேமிப்பு தொழிற்பாடானது வருமானம் சேமிப்புக்கு இடையேயான தொடர்பை காட்டுகிறது. ஆகவே சேமிப்பு என்பது வருமானத்தின் தொழிற்பாடாகும். சேமிப்பு என்பது வருமானத்தின் தொழிற்பாடு. அப்ப இந்த அட்டவணையின்படி நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் சேமிப்பு தொழிற்பாட்டு ஈக்குவேஷன் எப்படி வரும் என்று சொன்னால் 200 பாருங்க, தன்னிச்சையான சேமிப்பு என்பது சயல இருக்குது. சய ஏ எஸ் என்றது சேமிப்பு, பி என்றது எம்பிஎஸ் ஆகிருக்கும். அதாவது திருத்திக் கொள்ளுங்கள், எல்லை சேமிப்பு வீதமாக இருக்கும். மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவிங் ஆகிருக்கும். அப்ப வருமானம் என்பது வையாக இருந்தால் அப்ப உங்களுக்கு தன்னிச்சையான சேமிப்பு என்பது எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம்? 150 காட்டுகின்றது. அப்ப சய 150 சயன் பாருங்கள், இந்த அட்டவணையிலே சேமிப்பு என்பது தன்னிச்சையான சேமிப்பு 200 ஆகிருக்கின்றது, வருமானம் 0 ஆயிருக்கு. அப்ப ஆனால் மாற்றம் வந்து 150 மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்ப ஏ என்பது சய 200 இந்த எம்பிஎஸ் என்பது வருமானம் 200 அதிகரிக்கும் பொழுது சேமிப்பு 150 அதிகரிக்கிறபடியால 0.75 அமைந்து காணப்படும். அவை இதை திருத்திக் கொள்ளுங்க. அந்த ஈக்குவேஷன் பிள்ளை y என்பது 200 என்பது சரி, சய 200 சக 0.75 என்று வரும். 0.75 என்பது வரும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். ஆனாலும் அப்படி பார்க்கும் பொழுது மாணவர்களே அது ஒரு பிராக்டிக்கலான விஷயமா இருக்காது என்றாலும் நான் இவர் விளக்கத்துக்காக உங்களுக்கு அதை சொல்லி இருக்கின்றேன். அதாவது நாங்கள் ஒரு கொஞ்சம் காசை விளைக்கும் பொழுது அதுல கூடுதலான காசை சேமிக்க மாட்டோம். நுகர்வுக்குத்தான் கூடுதலான காசு தேவைப்படுமே ஒழிய மிச்சத்தை தான் நாங்கள் சேமிப்போம். அப்ப கூடுதலான 50% கூடுதலான பணத்தை நாங்கள் நுகர்வுக்குத்தான் பயன்படுத்தும். பிறகுதான் சேமிப்பாக அது வரும். ஆனாலும் இது அந்த ரஷனல் நாங்கள் அந்த விளக்கத்துக்கு பார்க்கும் பொழுது அங்கே 200 சக 0.25 தான் நுகர்வாக இருக்கின்றது. இங்கே சய 200 சக 0.75 தான் சேமிப்பாக அமைகின்றது. அதை நாங்கள் சரியாக திருத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கின்றேன், ஏனென்றால் நோட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிள்ளையாக இருக்கும். ஆகவே இதோட எங்களுடைய இந்த 10வது டியூட் முடிவடைகின்றது. அப்ப நாங்கள் 10A என்ற டியூட்டுக்கு போவோம். என்ற டியூட்டுக்கு போவோம். அப்ப நுகர்வு தொழிற்பாட்டிலிருந்து சேமிப்பு தொழிற்பாட்டை நாங்க சமன்பாட்டின் மூலம் எவ்வாறு பெறுகிறதுன்றதுதான் இப்ப நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப y சமன் c+s. அப்ப y வந்து c+s என்று சொன்னால் இங்கு y என்பது வருமானம், பெருமானம் இல்லை, வருமானம் திருத்திக் கொள்ளுங்கள். c என்பது நுகர்வு, s என்பது சேமிப்பு.
இதனை டெல்டாவினால் பெருக்கினால் டெல்டா y சமன் டெல்டா சி பிளஸ் டெல்டா எஸ். அப்ப இங்க டெல்டா என்பது என்ன தொகையால இது மாறுபடுகின்றது என்பதை தான் காட்டுகிறது. டெல்டா y என்னும் பொழுது வருமானத்தில் ஏற்படும் மாற்றம். அந்த வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன மாதிரி இங்கால ரிஃப்ளெக்ட் பண்ணப்பட போகுது என்று சொன்னால் டெல்டா சி நுகர்வில் ஏற்படும் மாற்றம் சக சேமிப்பில் ஏற்படும் மாற்றம். இதனை வையினால் பிரித்தால் அப்ப இதை டெல்டா வையினால நாங்க பிரிக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை பிரிச்சா டெல்டா வையின் கீழ் டெல்டா வை சக டெல்டா சியின் கீழ் டெல்டா வை சக டெல்டா எஸ்ஸின் கீழ் டெல்டா வை. அப்ப டெல்டா வையின் கீழ் டெல்டா வை வந்து என்ன 1. டெல்டா சியின் கீழ் டெல்டா வை என்ன எல்லை நுகர்வு வீதம் மார்ஜினல் ப்ராபர்ட்டி டு கன்சியூம். டெல்டா எஸ்ஸின் கீழ் டெல்டா வை என்ன எல்லை சேமிப்பு வீதம் மார்ஜினல் ப்ராபர்ட்டி டு சேவிங். அதே எம்பிசியும் எம்பிஎஸும் வந்து எப்பவும் ஒன்றாக இருக்கும். எங்களுடைய வருமானம் வந்து ஒன்றில் நுகர்வாக இருக்கும் அல்லது சேமிப்பாக இருக்கும். அதைத்தான் இதில் சொல்லப்படுகிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கோ, எல்லை நுகர்வு வீதம் சக எல்லை சேமிப்பு வீதம் சமன் 1. எப்பவுமே எங்களோட வருமானம் வந்து இந்த ரெண்டுக்குள்ளேயும் தான் பகிரப்படுகிறது. ஆகவே இதை நாங்கள் எப்படியும் பார்த்துக் கொள்ளலாம். நுகர்வு தொழிற்பாடு வந்து 5ல் 4 இருக்காது, 0.25 என்று தானே பார்த்திருந்தோம். அதே 4ல் 1 வையாயின் சேமிப்பு தொழிற்பாடு தான் இப்படித்தான் இருக்கும் என்றதுதான் அது சொல்லப்படுது. எப்படி இருக்கணும் என்று இல்லை, இப்படித்தான் இருக்கும். அதாவது ஒரு நுகர்வும் சேமிப்பையும் கூட்டினாத்தான் 1 பேரும், வேறொரு ஃபிகரும் பெறாது. ஏன்னா எங்களுடைய வருமானம் என்பது நுகர்வுக்கும் சேமிப்புக்கும் தான் செலவிடப்படுது. அப்ப இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்தது ஒரு எளிய பொருளாதாரம், ஒரு எளிய 2 துறை பொருளாதாரத்தில்தான் வருமானம் என்பது எல்லை நுகர்வு வீதத்துக்கும் எல்லை சேமிப்பு வீதத்துக்கும் சமமா இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். திரும்ப சொல்றேன், ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரத்தில்தான் 2 துறை இருக்கிற பொருளாதாரத்தில்தான் வருமானம் என்பது எல்லை நுகர்வு வீதத்துக்கும் எல்லை சேமிப்பு வீதத்துக்கும் சமமாக இருக்கும். ஆனா இனி நாங்கள் வரி தொழிற்பாட்டை பார்க்க போகின்றோம். வரி தொழிற்பாடு. அப்ப இந்த வரி தொழிற்பாடுன்றது என்ன? அரசாங்கம் எங்கள்கிட்ட இருந்து அறவிடுகிற வரியைத்தான் அது சொல்லப்படுகின்றது. அப்போ என்னுடைய வருமானத்துல வரியும் சம்பந்தப்படுது என்று இப்ப நான் சொல்லுவேன். அதாவது இப்ப நான் 1000 ரூபாயை உழைக்கும் பொழுது அரசாங்கம் அதில் 10% வரியை என்னிடம் எடுத்தது என்றால் 100 ரூபாய் வரியா போய் மிச்ச 900க்குள்ளதான் நான் நுகர போறேன், அதுக்குள்ளதான் நான் சேமிக்கவும் போறேன். வடிவா வழங்கிக் கொள்ளுங்க. வருமானம் என்பது இவ்வளவு நேரம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரத்துல நுகர்வு சக சேமிப்பு. ஆனா இப்ப அரசாங்கம் வரியை அமுல்படுத்தும் பொழுது என்னுடைய வருமானத்திலிருந்து வரிக்கும் ஒரு பங்கு போக போகுது, நுகர்வுக்கும் ஒரு பங்கு போக போகுது, சேமிப்புக்கும் ஒரு பங்கு போக போகுது. ஆகவே வரியின் தொழிற்பாடு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் y. வரி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் y ஆகத்தான் இருக்கும், ஒரு வருமானத்தின் தொழிற்பாடாகத்தான் இருக்கும். ஆகவே நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்வது யாதெனில், நுகர்வு சேமிப்பு மற்றும் வரி தொழிற்பாடுகள் நேர்கணிய தொடர்பு கொண்டுள்ளன. நுகர்வு சேமிப்பு மற்றும் வரி, இந்த 3 தொழிற்பாடுகளும் நேர்கணிய தொடர்பை கொண்டுள்ளன என்றதுதான் முடிவு. பாருங்க, ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரத்தில் 25% வருமான வரியாக அறவிடுவதாக கொண்டோமானால்
80% வருமானம் செலவிடக்கூடிய வருமானமாக கருதப்படுகின்றது. இல்லை, ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரத்தில் 25% வருமான வரியாக அறவிடப்பட்டால் 75% வருமானம் தான் செலவிடக்கூடிய வருமானமாக அமைகின்றது. அது திருத்திக் கொள்ளணும். இல்லாட்ட நாங்கள் அது 20 போட்டுக்கொள்ளுவோம். ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரத்தில் 20% வருமானம் வரியாக, அதை திருத்திக் கொள்வோம், 20% வருமானம் வரியாக அறவிடப்படுவதாக கொள்வோம். 80% வருமானம் செலவிடக்கூடிய வருமானமாக கருதப்படுகிறது. வரி மற்றும் சேமிப்பு சமன்பாடுகளை நாங்கள் கணிப்போமா இருந்தால் முதலாவது வரி 0.2 வையாக அமையும். 20% தானே. ஆகவே இப்பொழுது செலவிடக்கூடிய வருமானம் என்று சொல்வது எங்களோட வருமானம் இல்லை. வருமானத்துல வரிய கழிச்சு வார இடத்தை தான் நாங்கள் சொல்றது செலவிடக்கூடிய வருமானம். வருமானத்திலிருந்து எங்கட மொத்த வருமானத்திலிருந்து வரிய கழிச்சு போட்டு வாரதுதான் செலவிடக்கூடிய வருமானமாக நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இங்க வரியின் ஃபங்க்ஷன் என்ன, 0.2 வை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இப்ப நாங்க செலவிடக்கூடிய வருமானம் என்ன, எங்களுக்கு தெரியும் இங்க 80% தான் செலவிடக்கூடிய வருமானம் உண்டு. அதை நாங்கள் என்னென்று கணிப்பிட போறோம். அப்ப வைடி என்பது என்ன, செலவிடக்கூடிய வருமானம் சமன் y சய t. y சய t என்று சொன்னால் அது என்ன, 0.8, அதாவது MPC, மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். எல்லை நுகர்வு வீதம் எவ்வளவு, 0.8. 0.8 y மைனஸ் t. 0.8 y மைனஸ் t தான் C என்பது. நாங்கள் அங்க முதல் பார்த்தோம் yd, செலவிடக்கூடிய வருமானம் y மைனஸ் t. அதை C plus C is equal to a plus by க்குள்ள a plus byd தான் y மைனஸ் t. இங்க b தான் 0.8. அப்ப இங்க b தான் 0.8, y மைனஸ் t தான் yd என்று சொன்னால் c 0.8, அதன் பிராக்கெட்டுக்குள்ள y மைனஸ் 0.2y என்று வரும். அவை உண்மையின்படி பெருக்கி பார்த்தால் 0.8y சய 0.16y என்று வரும். கடைசிக்கு முதல் வரி 0.8y சய 0.16y என்று. அப்படியானால் நமக்கு C என்பது 0.64y. 0.64y என்ற என்ன, இதுல செலவிடக்கூடிய வருமானத்துல நாங்கள் 80% தான் நாங்கள் செலவழிக்கின்றோம் என்றுதான் அந்த அர்த்தம். ஆகவே வரி எவ்வளவு, வரி 20%. 20% வரிய எங்களோட செலவிடக்கூடிய வருமானம் கழிவடைக்க அது 0.8 வருகின்றது. செலவிடக்கூடிய வருமானத்துல 80% தான் செலவிடக்கூடிய வருமானம். அந்த 80% தான் நாங்கள் செலவிடுகின்றோம். ஆகவேதான் அது 64% அல்லது 0.64 அமைந்து காணப்படுகின்றது. அப்ப 0.64 செலவிடக்கூடிய வருமானம் இல்லாத செலவுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற வருமானம் என்று சொன்னால் இங்கே சேமிப்பு எவ்வளவு, நாங்க முதலே பார்த்திருக்கின்றோம். வருமானம் என்பது MPC மைனஸ் பிளஸ் MPS, எல்லை நுகர்வு வீதம் சக எல்லை சேமிப்பு வீதம். அப்ப இங்க டெக்ஸின் போர்ஷனை நாங்கள் கழிச்சு எடுத்துட்டோம், கழிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்ப டெக்ஸ் கழிச்சு வார தொகையில நாங்கள் 64% தான் நுகர்கிறோம் என்று சொன்னால் 36% நாங்கள் சேமிக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். 64% நாங்கள் நுகர்கிறோம் என்றால் 36% நாங்கள் சேமிக்கின்றோம் என்பது அர்த்தம்.
உதாரணமாக சி சமன் 150 சகம் சக 0.8 வைடி என்று சொன்னால் அந்த பி வந்து 0.8 நுகர்வுக்குரிய எம்பி சி 0.8 என்று சொன்னா இங்க நுகர்வு மற்றும் வரி தொழிற்பாடுகளை தருக என்று கேட்டிருக்கு. அப்ப பாருங்க டி வந்து 0.2 வை. அப்ப வைடி வந்து என்ன? வைடி வந்து என்ன? y minus t. y minus t. அவே y minus t என்றேக்க நீங்கள் இந்த ஈக்குவேஷன் கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். சிக்குள்ள நாங்கள் அதை பிரதியிடேக்க 150 சக 0.8 வைடி. அந்த 150.0.8 வைடி என்றேக்க அதை y minus t என்று போடுகிறோம். y minus t என்று போடும் பொழுது 8ஆல பெருக்கும் பொழுது அது 0.8 வை 0.16 வை என்று வருது. ஆகவே இங்கே வந்து நுகர்வு என்பது 150 சக 0.64 வையாக அமைகின்றது. அப்படி அமையும் பொழுது இங்கே சேமிப்பு என்பது 150 சக 0.36 வை. அதாவது நாங்கள் அந்த 3.6 வையும் 0.64 வையும் தான் நாங்கள் அதில் பார்க்கணும். என்னன்னு சொன்னால் அது ரெண்டையும் சேர்த்தா தான் நுகர்வு, மொத்த நுகர்வு. இங்கே 150 என்பது தன்னிச்சையான நுகர்வு, 180 என்பது தன்னிச்சையான சேமிப்பு. அப்ப இந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி நாங்கள் தேசிய வருமான சமநிலை ஒன்றை செய்வோம் சொன்னால் ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரத்துல சி வந்து 250 சக 0.6 வைடி மற்றும் முதலீடு வந்து 180 என்று சொன்னால் தேசிய வருமான சமநிலையை நாங்கள் என்னென்று கணிக்க போவோம். அப்ப இங்க பாருங்க சி வந்து 250 சக 0.6 வை, ஐ வந்து 150. அது உங்களுக்கு விளங்கும் y சமன் இ. அப்ப வைக்கு பதிலா நாங்கள் சி பிளஸ் ஐய போட போகின்றோம். அப்ப இ சமன் வைக்கு பதிலா சி பிளஸ் ஐய போட்டால் என்னென்று பெறப்போகுது? 250 சக 0.6 வை சக 150. அப்படின்னு சொன்னா வை எவ்வளவு? 400 சக 0.6 வை. அப்ப இந்த 0.6 வைய சமன்பாட்டுக்கு இந்தியால கொண்டு வந்தால் சயண்டு வரும். அப்ப வை 0.6 வை சமன் 400 என்று சொன்னால் 0.4 வை தான் 400. அப்ப 0.4 வை தான் 400 என்று சொன்னா வை எவ்வளவு? 1000. இது வந்து ஒரு சின்ன இலகுவான ஈக்குவேஷன். உங்களுக்கு அது புள்ளங்காட்டா நீங்கள் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு எந்த கட்டத்திலேயும் நான் பதில் சொல்ல இருக்கின்றேன். ஆகவே இதை பாருங்கள், நாங்கள் என்னென்று அதை கணக்கிடுகிறோம் என்று சொன்னால் நுகர்வு பிளஸ் தொழில் முதலீட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் தேசிய வருமானத்தை கணிப்பிடுகிறோம். ஆகவே இங்க ஒரு எடுகோலை நாங்கள் எடுப்போம். இங்க ஒரு எடுகோலை நாங்கள் எடுப்போம். இந்த எடுகோலை எடுக்கும் பொழுது அரசாங்கமானது 100 மில்லியன் ரூபாயை வரியாக அறவிட்டு 100 மில்லியன் ரூபாயை பொருட்கள் சேவைகள் மீது செலவிடுகின்றது என்ற புதிய சமநிலையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அரசாங்கமானது 100 மில்லியன் ரூபாயை வரியாக அறவிட்டு 100 மில்லியன் ரூபாயை பொருட்கள் சேவைகள் மீது செலவிடுகின்றது என்று சொல்லிக் கொள்வோம். அப்போது இந்த ஈக்குவேஷனை பாருங்க. இங்கே y வந்து t வந்து 100ஆக அமையும். ஆகவே தசம் 6 வை வந்து 190ஆக வரப்போகின்றது. அது ஒரு புறம் இருக்க y சமன் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜியை போடுவோம். அரசாங்கத்தின் செலவிடும் மீது வரப்போகுது தானே முதலீட்டோடு சேர்ந்து. ஆகவே 190 சக 0.6 வை சக 150 சக 100 தான். 150 முதலீடு, 100 வந்து அரசாங்கத்தில் பழையபடி அரசாங்கம் வரியாக அறவிட்டு செலவிடுகின்ற தொகை.
ஆகவே அப்படி பார்க்கும் பொழுது 440 250 440 பிளஸ் தசம் 6y. ஆகவே y சமன் 0.6y செய்ய 440. அதுவே தசம் 4y வந்து 440 வருகின்றது. ஆகவே y வந்து 1100 வருகின்றது. அது இங்க பாருங்க, இந்த அரசாங்கம் வந்து 100 மில்லியன் ரூபாவை வரியாக அறவிட்டு அந்த 100 மில்லியன் ரூபாவை செலவிடும் பொழுது தேசிய வருமானம் இவ்வாறு 100 மில்லியன் ரூபாவால் அதிகரிக்கின்றது என்பதுதான் இதுல காட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய வருமானம் என்பது எப்படி இந்த 100 மில்லியன் ரூபாவை அதிகரிக்கின்றது என்பதை காட்டுகின்றது. ஒரு நிமிடம் தருகின்றேன், இதற்காக திரும்பி பார்த்துக் கொள்ளுங்கள். இங்க பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன், எவ்வாறு அந்த 100 மில்லியன் அரசாங்கத்தின் செலவிடும், அரசாங்கம் அதால வரியாக அறவிட்டு நம்ம செலவிடுறது வந்து என்ன மாதிரி அந்த தேசிய வருமானத்தை 100 மில்லியனால பெருக்குது என்பதை காட்டுகின்றது. அப்ப தேசிய வருமான பெருக்கி, அடுத்தது நாங்க பார்க்க போறது வந்து தேசிய வருமான பெருக்கி. அப்ப இந்த பெருக்கியானது செலவினங்களின் மாற்றங்களுக்கு ஏற்ப தேசிய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தின் அளவினை காட்டுவதாக அமையும். இந்த பெருக்கியானது செலவினங்களின் மாற்றங்களுக்கு ஏற்ப தேசிய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தின் அளவினை காட்டுவதாக அமையும். அப்ப இந்த நாங்க பெருக்கிய கே என்று நாங்கள் எடுத்தோமே என்று சொன்னால் அது வந்து டெல்டா வையின் கீழ் டெல்டா இ என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே டெல்டா வை என்றது இந்த வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் வந்து கே தர டெல்டா இ செலவினத்தில் ஏற்படும் மாற்றம். அப்ப செலவினத்தில் ஏற்படும் மாற்றம் வந்து என்ன? வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை கே ஆல பிரிக்க வரதுதான் செலவினத்தில் ஏற்படும் மாற்றம். அப்ப வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை ஒரு பெருக்கியால பிரிக்க வரதுதான் தேசிய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்று நாங்கள் சொல்லலாம். செலவினத்தில் ஏற்படும் மாற்றம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப இந்த இரண்டு துறை மாதிரியில் இந்த என்ன மாதிரி இந்த பெருக்கி வேலை செய்கின்றதுன்னு பார்ப்போம். இரண்டு துறை மாதிரியில் முதலீடு என்பது மட்டுமே உட்பாய்ச்சலாக உள்ளது. ஆகவே இங்கே பெருக்கியானது முதலீட்டில் ஏற்படும் மாற்றத்திற்கேற்ப தேசிய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காட்டுகின்றது. முதலீட்டில் ஏற்படும் மாற்றத்திற்கேற்ப தேசிய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை தான் இங்க இரண்டு துறை மாதிரியில காட்டுது. சரி, ஆகவே இங்கே கே என்பது டெல்டா வையின் கீழ் டெல்டா டி இல்ல டெல்டா ஐ. முதலீட்டில் ஏற்படும் மாற்றம், அது டி என்று டைப்பிங் மிஸ்டேக்காக போய்விட்டது, தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள். கே என்பது டெல்டா வையின் கீழ் டெல்டா ஐ. ஆகவே இங்கே பெருக்கி என்பது என்னதான் வருகின்றது? வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தின் கீழ் முதலீட்டில் ஏற்படும் மாற்றம்.
அதைத்தான் நாங்க பெருக்கியாக சொல்லுகின்றோம். அப்ப பொருளாதாரமானது சமநிலை அடையும் போது தேசிய வருமானம் என்பது செலவுக்கு சமமாக அமையும். அப்ப பாருங்க, பொருளாதாரத்தில் சமநிலை அடையும் போது தேசிய வருமானம் என்பது செலவுக்கு சமமாக அமைகிறதுதான். Y என்பது தேசிய வருமானம், E என்பது மொத்த நிரம்பல் இல்லாட்டா தேசிய செலவு, மொத்த செலவு. அப்படி இருக்கும் பொழுது S சமன் I ஆக அமையும். S சமன் I என்று சொல்வது என்ன? சேமிப்பு வந்து முதலீட்டுக்கு சமனாக அமையும். சரிதானே? அப்போ ஒரு எளிய மூடப்பட்ட பொருளாதாரத்தில் 2 காரணிகள் பெருக்கியை தீர்மானிக்கின்றன. ஒன்று வந்து என்ன? மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவிங். அது வந்து K வந்து 1/கீழ் MPS வருகின்றது. அல்லது K வந்து என்ன? 1/கீழ் 1 MPC, மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். அதாவது அதுவும் சேமிப்பைத்தான் சொல்லுது, MPS தான் சொல்லுது. ஒன்றிலே நான் முதலே சொன்னான், வருமானம் என்பது ஒன்று, 2 துறை மாதிரியில வருமானம் என்பது சேமிப்பை நுகர்வை மட்டும்தான் காட்டுகின்றது. ஆகவே ஒன்றில் அது 1/கீழ் MPS இருக்கும், இல்லாட்டா அது 1/கீழ் 1 MPC இருக்கும். 1/கீழ் MPC வந்து 1/கீழ் MPS தான் அது காட்டுகின்றது. ஆகவே இப்ப 3 துறை மாதிரிக்கு நாங்க போகமாக இருந்தால், 3 துறை மாதிரியில் தேசிய வருமான பெருக்கி எப்படி இருக்கும் என்று சொன்னா, 3 துறை மாதிரியில டேக்ஸும் சம்பந்தப்படுது, வரி என்பதும் சம்பந்தப்படுகின்றது. ஆகவே இந்த K என்பது 1/கீழ் MPC சக MPS சக MPT ஆக இருக்கின்றது. ஒன்றின் கீழ் MPC சக MPS சக MPT ஆக அமைகிறது. MPT என்பது வரிக்குரிய நுகர்வு. அதை நாங்கள் இங்க K நாங்கள் என்னென்று சொல்லிக் கொள்ளலாம்? K நாங்க இங்க சொல்லிக் கொள்ளலாம் 1/கீழ் MPS என்று. K நாங்கள் 1/கீழ் MPS என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே இங்கே 1/கீழ் MPC சக MPS பிளஸ் MPT என்றும் அமைந்து காணப்படுகிறது என்று சொன்னேன். அதில் அந்த MPCயும் MPTயும் வந்து நுகர்வோடு சேர்ந்த வரியாகவும் அமையும். நுகர்வோடு சேர்ந்த வரியாகவும் அமைந்து காணப்படும். 4 துறை மாதிரிய பார்ப்போம். 4 துறை மாதிரியை நாங்க பார்க்கும்போது அங்கேயும் அதே மாதிரிதான் 4 துறை மாதிரியில் என்ன வந்து சேருகின்றது? இறக்குமதி வந்து சேருகின்றது. இறக்குமதி வந்து சேரும் பொழுது அங்கே MPM என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்கின்றோம். MPM என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஆகவே இவ்வளவும் 1 MPC தான். 1 MPC தான். MPC-யை கழிக்க வாரதுதான் இவ்வளவுமாகவும் அமைகிறது. MPC, MPS, MPT, MPM எல்லாத்தையும் கூட்ட 1 வருகிறது என்று சொன்னால் MPC, MPS, MPT, MPM எல்லாவற்றையும் ஒன்றிலிருந்து கழிக்க MPC-யை கழிக்க வாரதாகத்தான் இருக்கின்றது.
ஆகவே 4 துறை மாதிரியிலேயும் இந்த பெருக்கி என்பது இதுதான். அடுத்துதான் நாங்கள் பார்க்க போகின்றோம் எவ்வாறு தேசிய வருமான பெருக்கி அரசாங்க தலையீடு செல்வாக்கு செலுத்துகின்றது. தேசிய வருமான பெருக்கியில எவ்வாறு அரசாங்கம் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை பார்ப்போம். அப்ப கீன்ஸ் என்பவரின் ஆய்வுகளுக்கு இணங்கவே பேரின பொருளாதாரம் அதுகளை திருத்திக் கொள்ளுங்க. கீன்ஸ் என்றது KYNES, கீன்ஸ் என்றது JM கீன்ஸ் என்ற பொருளிய ஆய்வாளர். பேரின பொருளாதார ஆய்வுகள்ல கீன்ஸின் ஆய்வுகள் முக்கியத்துவம் பெறுகின்றது. அப்ப கீன்ஸின் ஆய்வுகளுக்கு இணங்க பேரின பொருளாதாரத்தில் தேசிய வருமானத்தில் அரசாங்கத்தின் தலையீடு ஆராயப்படும். இப்ப கீன்ஸ் தான் அரசாங்கத்தின் தலையீடு, அரசாங்கத்தின் செலவினங்களை பற்றி சொல்லுகின்றார் பேரின பொருளாதாரம். அது மொத்த செலவினத்தில் எவ்வாறு அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக அமைகின்றது என்பதை இங்கு பார்ப்போம். அப்ப அரசாங்க செலவினம் என்பது G என்றும், வரி விதிப்பை TX என்றும், மாற்று கொடுப்பனவுகளை TV என்றும் எடுத்துக்கொள்வோம். மாற்று கொடுப்பனவு என்பது என்ன? அரசாங்கம் திருப்பி கொடுக்கிற காசு, அரசாங்கம் திருப்பி கொடுக்கிற கொடுப்பனவுகள் பொதுமக்கள் வீட்டுத்துறையினர். அப்ப அரசாங்க செலவுடனான பெருக்கியானது வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் அரசாங்க செலவினத்தில் ஏற்படும் மாற்றத்துக்கும் இடையேயான தொடர்பை ஆராய்கின்றது. அப்ப வருமானத்துக்கும் அரசாங்க செலவுக்கும் இடையேயான தொடர்பை தான் ஆராயுது அரசாங்க செலவினம். அப்ப வரி பெருக்கியானது வரியில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு சமநிலை வருமானத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதாக அமைகின்றது. மாற்று கொடுப்பனவு பெருக்கியானது எவ்வாறு மாற்று கொடுப்பனவில் ஏற்படும் மாற்றம் சமநிலை வருமானத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை காட்டுகின்றது. அப்ப அரசாங்க செலவின பெருக்கிய நாங்கள் பார்ப்போம். அப்ப அரசாங்கத்தால் பொது பொருட்கள் சேவைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு தனியார் துறையிடமிருந்து பொருட்கள் சேவைகளை வாங்குதல், சிறப்பு பண்டங்களை வழங்குதல் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றிற்கான செலவினங்களை குறிக்கின்றது அரசாங்கத்தின் செலவென்பது. தனியார் துறையிடமிருந்து பொருட்களை வாங்குகினம், சிறப்பு பண்டங்களை வழங்குதல் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றிற்கான செலவினங்களையும் குறிக்கிறத அரசாங்கத்தின் செலவினம். ஒரு சுயமாக இயங்கும் மாறி என்பதால் அதிகரிக்கும் அரசாங்கத்தின் செலவினமானது பல துறைகளின் வருமானத்தை அதிகரிப்பதாக அமையும். அப்ப அரசாங்கத்தின் செலவினம் என்பது ஒரு சுயமாக இயங்கும் மாறி, அது ஒன்றிலுமே தங்கி இருக்காது. ஆகவே அப்படி செலவழிக்கிற செலவு பல துறைகள்ல அது வருமானத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதே மாதிரி அரசாங்கத்தின் செலவில் ஏற்படும் குறைவு பல துறைகள்ல வருமானத்தை குறைப்பதாக அமைகிறது. அப்ப இதை நாங்க இந்த படத்துல நாங்கள் பார்ப்போம். இந்த கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மொத்த செலவினம் இல்லாட்ட அதை நாங்கள் YH-ஆகவும் வருமானத்தை XH-ஆகவும் வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்க, முதலாவது Y என்ற கோடு வருமானத்தை காட்டுது. Y என்ற கோடு வருமானத்தை காட்டுது. பாருங்கள், C+I என்ற கோடு கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், நுகர்வு சக முதலீட்டை காட்டுது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு கோடு போகின்றது, அது கன்சம்ஷன் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நுகர்வு, முதலீடு மற்றும் அரசாங்க செலவினத்தை காட்டுகின்றது. அப்ப இங்கே டெல்டா G என்ற பகுதி அரசாங்க செலவினத்தை காட்டுது. அப்ப அந்த C+I என்ற கோடு என்னென்று C+I+G ஆக மாறுகின்றது, கூடுகின்றது என்றால் அரசாங்கத்தின் செலவினத்தால். அப்ப இங்க நீங்க பாருங்க, Y என்றதும் C+I என்றதும் எங்கே முட்டுகின்றதோ அதை நாங்க Y1 என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம். அதே மாதிரி C+I+G என்பது
y என்பதில் எங்கே முட்டுகின்றதோ அதை y2 என்று சொல்லிக்கொண்டோம். அப்ப இந்த y1க்கும் y2க்கும் இடையில உள்ள வித்தியாசம் வந்து டெல்டா y. அந்த டெல்டா y வந்து என்னென்று ஏற்படுகின்ற அந்த பெருக்கம் என்னென்று ஏற்படுகின்றது என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய செலவினத்தால தான் இந்த வருமானம் கூடுகின்றது. இந்த அரசாங்கத்தினுடைய செலவினத்தால தான் இந்த டெல்டா y என்ற y2 மைனஸ் y1 வருகின்றது. அந்த டெல்டா g ஆலதான். இப்ப நாங்க நோட்ஸ பார்ப்போம். இந்த வரைபடத்தின் செலவீன கோடானது C பிளஸ் I என்றதிலிருந்து C பிளஸ் I பிளஸ் G என்ற கோடாக திருத்திக் கொள்ளுங்கள். தமிழில் பிழை இருக்கும் பொழுது கோடாக அரசாங்கத்தின் செலவீனத்தால் உயர்கின்றது. இதன் காரணமாக y என்பது y1லிருந்து y2ஆக அதிகரிக்கிறது. இதனால் அரசாங்க செலவு பெருக்கிய பின்வருமாறு நிறுவலாம். என்னென்ன நிறுவீனம்? y வந்து C பிளஸ் I பிளஸ் G. C வந்து என்ன? C வந்து என்ன? G பிளஸ் BY. அது G பிளஸ் BY இல்ல, A பிளஸ் BY. C வந்து என்ன? A பிளஸ் BY. அதை திருத்திக் கொள்ளுங்கள். C என்பது A பிளஸ் BY. ஆகவே இப்ப நாங்க y-ல C-க்கு பதிலாக A பிளஸ் BY நாங்கள் போடுவோமாக இருந்தால் A பிளஸ் BY பிளஸ் I பிளஸ் G என்று வருகின்றது. ஆகவே y மைனஸ் BY சமன் A பிளஸ் I பிளஸ் G. ஆகவே y என்பது என்ன? 1 மைனஸ் b. y என்பது y into 1 மைனஸ் b சமன் A பிளஸ் I பிளஸ் G. y சமன் இல்ல, y into A 1 மைனஸ் b சமன் A பிளஸ் I பிளஸ் G. அதாவது y என்பது A பிளஸ் I பிளஸ் G கீழ் 1 மைனஸ் b. இதுதான் அந்த அரசாங்க செலவு பெருக்கி. அப்ப மேற்கூறிய எடுகோளில் எந்த மாதிரி என்று சொல்லும்போது எப்படி ஆயினும் A பிளஸ் I பிளஸ் G மாறினாலும் வருமானம் என்பது ஒன்றின் கீழ் 1 b ஆல் மாறிக்கொண்டிருக்கும். அரசாங்க செலவினம் G ஆல் மாறும் பொழுது வருமான மட்டம் ஒன்றின் கீழ் 1 b ஆல் மாறும். ஆகவே டெல்டா y இன் கீழ் டெல்டா G என்பது 1 மைனஸ் b. அதைத்தான் நாங்கள் kg என்று சொல்லிக் கொள்கின்றோம். அதைத்தான் நாங்கள் பெருக்கி என்று சொல்லிக் கொள்கின்றோம். அப்படி பாருங்கள், டெல்டா y என்பது 1 மைனஸ் b இன்டு டெல்டா g. அரசாங்க செலவில் ஏற்படும் மாற்றத்தை 1 மைனஸ் b ஆல பெருக்கும் பொழுது எங்களுக்கு வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் வருகின்றது. இது நிறைய இடங்களில் அந்த டைப்பிங் பிழைகள் காரணமாக நான் உங்களுக்கு அந்தந்த இடத்தில் அதை சொல்லி இருக்கின்றேன். அதால் அதுகளை திருத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு நோட்ஸை பார்க்கும் பொழுது வேற ஒரு சிந்தனை இல்லாட்ட வேற ஒரு எண்ணம் பெறலாம். அதால நான் இப்பவே உங்களுக்கு சொல்லுகின்றேன், அதை திருத்திக் கொள்ளுங்கள். இந்த ஈக்குவேஷன்லயும் அந்த ஒரு இடத்துல KA என்று வருது. அது KA இல்ல KG. டெல்டா வையோ டெல்டா G சமன் 1 கீழ் 1 b. அது வந்து kg. y சமன் kg இன்டு டெல்டா G. அல்லது டெல்டா y சமன் 1 கீழ் 1 b இன்டு டெல்டா G. அடுத்து நாங்கள் வரி பெருக்கியை பார்த்துக் கொள்வோம். ஒவ்வொரு பெருக்கியையும் நாங்கள் பார்த்து கொண்டு போகின்றோம். டேக்ஸ் மல்டிப்ளை வரி பெருக்கி என்று சொல்லும் பொழுது வரியை இப்ப நாங்கள் இல்ல பெருக்கி என்று நாங்கள் சொல்வது என்னன்னு சொன்னால் அந்த பெருக்கியின் நாங்கள் இப்ப தேசிய வருமானத்தை நாங்கள் ஒரு ஃபிகரா வச்சு பார்க்கும் பொழுது அது எந்த அளவால பெருகி கொண்டு போகின்றது. உதாரணமாக அரசாங்க செலவினத்தை ஒரு சர்டன் அமௌண்டால நாங்கள் கூட்டும் பொழுது
அந்த பெருக்கியின் ஈக்குவேஷனை போடுவதன் மூலம் உங்களால அந்த வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை அறிஞ்சு கொள்ளலாம். அரசாங்க செலவு வடிவா தெரியுது, எங்களுக்கு வருமானத்தை கூட்டுது. அது என்ன வேகத்துல இல்லாட்டா என்ன மடங்குல பெருகுதுன்றது காட்டுவதுதான் இந்த வரிப்பெருக்கி என்ற அந்த ஈக்குவேஷன். வரிப்பெருக்கி என்ன, அரசாங்க பெருக்கி என்ன, முதலீட்டு பெருக்கி எல்லாம் அதைத்தான் காட்டி கொண்டிருக்கும். நாங்கள் இனி கனடங்கள்ல நாங்கள் இந்த பெருக்கியை பற்றி படிக்க போடுறோம். பெருக்கி என்பது அதுதான், எத்தனை மடங்காக பெருக்குன்றதுன்றதை காட்டுறதுதான் அது நாங்கள் பெருக்கி என்று சொல்றோம். நீங்கள் நினைக்கலாம் இது என்னடா அது பெருக்கி. அப்ப இப்ப அரசாங்க செலவின பெருக்கியை பார்த்தோம். அடுத்த வரி பெருக்கி டெக்ஸ் மல்டிப்ளையர்னு சொல்றது. வரியை அமுல்படுத்தல் என்பது அரசாங்கத்தின் செல்வாக்கு காரணமாக சமநிலை வருமானத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவா, அரசாங்கத்தின் செலவினம் காரணமாக அரசாங்கம் வரியை அமுல்படுத்தும் போது மொத்த செலவினத்தில் ஒரு குறைப்பை கொடுக்கும். வரியை அமுல்படுத்தும் போது செலவிடக்கூடிய வருமானம் குறைவடைந்து நுகர்வு செலவு குறைவடையும். அது உங்களுக்கு தெரியுதானே, நாங்க முதலே பார்த்துட்டு இருந்தானே. ஆகவே நீங்க பாருங்க, y = c + i, சிக்கு பதிலா a + b yd போடுறோம். அந்த b yd க்கு பதிலா b y - t போடுறோம். செலவிடக்கூடிய வருமானம் பிளஸ் i என்பது முதலீடு வேறு. ஆகவே இப்ப நாங்கள் அதை இன்னும் பிரிச்சு பார்த்தா y = இல்லாட்டா yd = a + by சய b ஆல பெருக்கிறோம், by சய bt + 1 வருகிறது. அப்ப இந்த by நாங்கள் இஞ்சால கொண்டு வந்தா y - by என்று வந்துடும். அப்ப இஞ்சால இருக்க போகின்றது என்ன, வலப்பக்கம் a - bt + i என்று. அப்ப y என்பது என்ன, உண்மையின்படி 1/1 சய b அமையும். தர a - bt + i அமையும். தர a - bt சக i அமையும். இது ஒரு இலகுவான ஈக்குவேஷன். அப்ப மேற்கூறிய சமன்பாட்டுக்கு நாங்க வரியில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் போது சமநிலை வருமானத்தில் ஒரு குறைவு ஏற்படுத்தி இருக்கும். அதுதான் நாங்கள் சொல்றோம். இதனால் வரிப்பெருக்கி என்பது KT = சய b × 1 சய b அல்லது சய MPC × 1 சய MPC என்று சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது மாற்று செலவு பெருக்கி. மாற்று செலவு பெருக்கி என்பது டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெண்டிச்சர் மல்டிப்ளையர் தான். நாங்கள் மாற்று செலவு அல்லது மாற்று கொடுப்பனவு என்று சொல்றது. மாற்று கொடுப்பனவு, மாற்று செலவு என்பது வீட்டுத்துறையினருக்கான அரசாங்கத்தின் ஒரு பக்க கொடுப்பனவாக அமைகின்றது. ஒரு புஷ், வீட்டுத்துறையினர் தங்களோட வாழ்வுக்கு வசதிகளை இலகுவாக அமைத்துக் கொள்வதற்காக அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற மானியமோ இல்லாட்டா ஏதோ ஒரு இலகு கொடுப்பனவுகளை தான் மாற்று கொடுப்பனவு என்று சொல்லிக் கொள்கிறோம். இப்ப இல்ல, முந்தி இருந்தது. முந்தி வீட்டுக்கு வீடு இந்த கூப்பன் முறை ஒன்று இருந்தது. அந்த கூப்பன் சிஸ்டத்துல அது மானியம், அரசாங்கத்தால வழங்கப்படுற மானியம். ஒரு குறைந்த விலைக்கு மாம், அரிசி அதுகளை எங்களால வேண்டக்கூடியதாக இருந்தது. இப்ப அது உணவு முத்திரை திட்டம் என்று 77ஆம் ஆண்டுக்கு பிறகு கொண்டு வந்து இப்ப அதுகள் ஒன்றும் இல்லாம போய் இப்ப சமர்த்தி கொடுப்பனவாக நிற்கின்றது. அது வேற பரிமாணம். ஆனா நான் சொல்லுகின்றேன், அந்த மாற்று கொடுப்பனவு இல்லாட்டா மாற்று செலவு என்பது அதுதான். வீட்டுத்துறையினருக்கான அரசாங்கத்தின் ஒரு பக்க கொடுப்பனவாக அமைகின்றது. இந்த மாற்று கொடுப்பனவானது வீட்டுத்துறையில் தனிப்பட்ட வருமானம் என்று சொல்றதுன்னு பார்க்க மெய் வருமானத்தை அதிகரிக்கின்றது சொல்லலாம், ரியல் இன்கம். இதனால் அவர்களுடைய செலவிடக்கூடிய வருமானம் அதிகரிக்கின்றது. அதுதான் உண்மை. அப்ப இந்த மாற்று கொடுப்பனவு அதிகரிக்கின்ற போது அங்கே சமநிலை வருமானம் அதிகரிக்கப்பட்டு செலவிடக்கூடிய வருமானம் அதிகரிக்கின்றது. அப்ப அந்த ஈக்குவேஷன் அப்படி இருக்கு. y = c + i, c = a + byd. அப்ப yd என்பது என்ன, y + tr. ஆகவே y = a + byd + i.
அப்ப இந்த பிவைடிக்கு பதிலா y மைனஸ் டிஆரை போடுகின்றோம். இந்த yd என்பது y மைனஸ் டிஆரா, இது 1 பிளஸ் இல்ல y மைனஸ் டிஆர். அதே எங்களுக்கு ஈஸியாக நாங்கள் இதுல இருந்து விளங்கிக் கொள்கிறது என்னன்னு சொன்னால் y சமன் 1 கீழ் 1 சை b a இன்டு btr பிளஸ் a மைனஸ் btr பிளஸ் i. இந்த btr என்றது டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் உடைய பெருக்கியோடு வருகின்றது. இதற்கிடங்க வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தின் அளவினால் மாற்று செலவினத்தில் ஏற்படும் மாற்றமும் ஏற்படுகின்றது. அப்ப இந்த பெருக்கியும் வந்து BO 1 மைனஸ் B என்றுதான் வருகின்றது. அடுத்ததாக பேரின பொருளியலாம். இப்ப அதை திருத்திக் கொள்ளுங்க. பேரின பொருளியலின் சமன்பாட்டின்படி வரைபட ரீதியான விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். அப்ப முதலாவது இந்த 2 துறை மாதிரியின் மொத்த செலவு என்பது நுகர்வு மற்றும் முதலீட்டை குறிக்கின்றது. ஆகவே தேசிய வருமான சமன்பாடு என்பது ஒன்றில் E சமன் C பிளஸ் I இல்லாட்ட Y சமன் C பிளஸ் S. அப்ப C பிளஸ் I சமன் C பிளஸ் S என்றா I சமன் S என்றது நாங்கள் முதலே பார்த்தனாங்கள் தானே. அப்ப இந்த சமன்பாட்டை நீங்க பாருங்க. இந்த சமன்பாட்டில இருக்கிற ஒவ்வொரு கோடும் என்னவாக இருக்கின்றதுன்னு பாருங்க. சைபர்ல இருந்து போகின்றது Y. Y என்பது மொத்த கேள்வி அல்லது அக்ரிகேட் டிமாண்ட் சமன் மொத்த நிரம்பல் இல்லாட மொத்த செலவாக இருக்கின்றது. அதுதான் Y. சேமிப்பு கோடு என்பது ஆரம்பத்தில சேமிப்பு மைனஸ் ஆகத்தான் இருக்கும். பிறகு Y என்ற புள்ளியில முட்டிக்கொண்டு அது பாசிட்டிவா போகும். இன்வெஸ்ட்மெண்ட் என்பது எப்பவுமே கிடையாச்சுக்கு சமாந்தரமாக இருப்பதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப நுகர்வு என்பது என்ன? அது வந்து வருமானம் கூட கூட கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு இருக்கும். அப்ப நுகர்வும் முதலீடும் சேர்ந்தது வந்து C பிளஸ் I என்ன அதுக்கு மேலே இருக்கின்றது. அப்ப இந்த சிக்கும் C பிளஸ் ஐக்கும் இடைப்பட்டது வந்து இன்வெஸ்ட்மெண்டாக தான் இருக்கு. அப்ப இந்த வருமானத்துக்கும் C பிளஸ் ஐக்கும் இடைப்பட்டது வந்து சேமிப்பாக இருக்கு. வருமானத்துக்கும் C என்ற கோட்டுக்கும் இடைப்பட்டது வந்து சேமிப்பாக இருக்கு. அப்ப இதுவே நாங்கள் 3 துறை மாதிரியில நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 3 துறை மாதிரியில I பிளஸ் G, அதாவது முதலீடு சக அரசாங்க செலவினம் வந்து சேமிப்பு சக டேக்ஸாக அமைந்து காணப்படும். அப்ப அங்கே உள்ள சேமிப்பு கோடு இங்கே சேமிப்பு சக டேக்ஸாக இருக்கும். இந்த Y கோடு Y ஆக இருக்கும். C பிளஸ் I பிளஸ் G இருக்கும். அப்ப அந்த C பிளஸ் I பிளஸ் G என்ற கோட்டுக்கும் C என்ற கோட்டுக்கும் இடைப்பட்டது வந்து அரசாங்க செலவினம் முதலீடாகவும் இருக்கும். அப்ப இங்கே I பிளஸ் G என்பது நேரடியாக ஒரு கிடையாச்சுக்கு சமாந்தரமாக இருக்கும். S பிளஸ் T என்பது சேமிப்பு கோடு. இதே மாதிரி 4 துறை மாதிரியை நீங்க பாத்தீங்கள் என்று சொன்னால் அதேதான் அங்கே இறக்குமதியும் சேர்க்கப்பட்டிருக்கும், ஏற்றுமதியும் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த கோடு இப்படி அமைந்து காணப்படும். அப்ப மொத்த நுகர்வு மற்றும் முதலீடானது முதலீட்டு தொடர்பான ஒரு எளிய பொருளாதாரத்துக்கு பொருந்தக்கூடிய தகவல்கள் பின்வருமாறு அமைகின்றது. தன்னிச்சையான நுகர்வு தீர்மானிக்கப்பட்ட சுதந்திரமான தற்போதைய வருமானம் 100 மில்லியன். வருமானத்தில் ஏற்படும் ஒவ்வொரு ரூபாய் அதிகரிப்பும் 9% செலவுகளில் அதிகரிக்கின்றது. முதலீடு 200 என்று சொன்னா இந்த தகவல்களை கொண்டு நுகர்வு மற்றும் சேமிப்பு தொழிற்பாடுகளை நிறுவுக. உங்களால எழுந்தானே. இதுல அந்த கேபிட்டல் ஏ இல்ல, சிம்பிள் ஏ தான் 100, பி சிம்பிள் பி தான் 0.8, சி வந்து 100 சக 0.8 வையண்டா. சேமிப்பு தொழிற்பாடு எப்படி மாதிரி இருக்கும்? 100 சக இதுல எஸ் வந்து 100 சக 0.2 வையாக இருக்கும். நாங்கள் முதல் பார்த்த மாதிரி. ஆகவே Y வந்து C பிளஸ் I என்று சொன்னால், அதாவது நுகர்வு மற்றும் முதலீடு என்று சொன்னா 100 பிளஸ் 0.80 Y சக 200 ஆக இருக்கும். முதலீடு 200 என்று சொல்லிட்டேன் தானே.
அவை y சமன் 350 சக 0.8y y சமன் 0.8 y சமன் 350 y சய 0.8 y சமன் 350 திருத்திக் கொள்ளுங்க. ஆகவே 0.2y வந்து 350 y சமன் 350 கீழ் 0.2 அது 1750 ஆக வருகிறது. இதுதான் அந்த கேள்விக்கு. ஆகவே இன்று நாங்கள் இந்த பேரின பொருளியலையும் அது தொடர்பான வீட்டுத்துறையினர் 3 அதாவது 2 செக்டர் மாடல், 3 செக்டர் மாடல், 4 செக்டர் மாடல் என்று நாங்கள் பார்த்தோம். அதன் பின்பு நாங்கள் அதுக்குரிய பெருக்கிகள் அதன் சமன்பாடுகளையும் நாங்கள் பார்த்தோம் இந்த வகுப்பிலே. ஆகவே நாங்கள் ரெடி ஆகிட்டோம். என்னத்துக்கு ரெடி ஆகிட்டோம்? பேரின பொருளியலை பற்றி படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்த்த விடயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த வகுப்புல நாங்கள் பார்க்க போறது தேசிய வருமானம். அடுத்த வகுப்புல நாங்கள் பார்க்க போறது தேசிய வருமானம். ஆகவே இதற்கா நீங்க திருப்பி பார்த்துக் கொள்ளுங்க. நாங்க அடுத்த வகுப்பில் நாங்கள் இந்த தேசிய வருமானம், அதாவது நேஷனல் இன்கம் என்று சொல்லப்படுகின்ற இதை நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்று வளமை போல தான் மன்னித்துக் கொள்ள வேண்டும். அந்த எழுத்து பிழைகள், அந்த டைப்பிங் மிஸ்டேக்கள் கொஞ்சம் இருக்கின்றது. நீங்கள் அதுகளை பார்த்து திருத்தி தனிய நோட்ஸை படித்தீங்கள் என்று சொன்னால் நீங்கள் அது பிழையாக படித்திருவீர்கள். இந்த லெக்சர் கிளாஸோடு இருந்து கொண்டு அந்த நோட்ஸை திருத்துங்கள். திருத்தின பின்பு நீங்கள் அதை படியுங்கள். அது சரியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அவை நாங்கள் இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் நாங்கள் புதிய செக்ஷன் ஒன்றை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். வணக்கம்.